ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ஸ்வாட் மாஸ்டர்ஸ் எங்கஸ் அண்ட் மான்வோட எபிசோட் 35, அதாவது ஃபைனல் எபிசோட்னே இருந்ததுன்னா சொல்லிக்கலாம். இல்லைனா மேபி இன்னொரு எபிசோடு கூட வந்ததுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப தாமதமாகிடுச்சு. எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணுற இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி December 24. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 கிட்ட ஆகுது. அதாவது மதியானம் 2:30 ராத்திரி 2:30, சாரி காலைல 2:30 வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. எவ்வளோ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிட்டு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் வீடியோவாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்குமே டைம் இல்லாதனால ஃப்ரீ டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து தான் போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கரெக்டாக நான் ஒரு 45-50 சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி முடிஞ்சால் நான் ஃபுல் சீரீஸுமே இதிலே கவர் பண்ணிடுவேன். இல்லைனா இன்னும் ஒரு எபிசோட வந்து பார்த்திங்கன்னா நான் அதை டிவைட் பண்ணி போட்டுறேன். இதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுருங்க. நம்ம 7K ரொம்ப க்ளோஸில் இருக்கும். சீக்கிரமாக பண்ணி விட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி போகிற எஃபோர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம லூனா வந்ததை பார்த்துட்டு நம்ம கில்லி வந்து பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி எந்திரிக்கிறாங்க. திருப்பி எந்திரிச்சு மயங்கி விழுந்துடுறாங்க. உள்ளே நம்ம சார் காஷ்மீருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தோடனே நம்ம குயின்கிட்டல் வந்து உட்காந்து சில்வர் டிராகனா மிஸ் குயின்கிட்டல் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே பையன்ட்டு ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, க்ரீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ், நான் தான் வந்து காஷ்மீர், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் காஷ்மீரி அவரோட பேர். நான் வந்து 7 கிளாஸோட ஹெட் அண்ட் தென் யங் மாஸ்டர் ஜின்னோட ஒரு நம்பகமான ஒரு ஆள், அதாவது நம்பிக்கையான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் வந்து இந்த டைமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் என்ன முடிச்சு விட்ருவாங்கன்ற சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பார். அப்போது நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குயின்கிட்டல் வந்து என்னையா எங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு, லேட்ரு வந்து வந்துட்டாங்க, மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கான்னு கேட்கும்போது ஆமாம், லேட்ரு வந்து என்னோடய பொண்ணை வந்து பார்த்துட்டாங்க, அதுவும் இல்லாமல் மிஸ் என்னையாவுமே இங்கே தான் இருக்காங்க. எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேட்ருக்கு எந்த மெமரிஸுமே வந்து இல்லை, எல்லாமே அதாவது மறந்து போன மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காஷ்மீர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் மர்மமான விஷயம் என்னன்னா, லேட்டர் வந்து கூப்பிட்டு போயிட்டு ட்ராகனோட லாங்குவேஜ் மேஜிக் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முடியாதுன்ற மாதிரி சொன்னதாக வந்து என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னதாக நம்ம காஷ்மீர் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்ம இவன் இருக்கான் இல்லையா, நம்மளோட யாரும் மிரக்கன். மிரக்கன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே எவிடன்ஸ் வந்து இரேஸ் பண்ணுறானுங்க, இந்த சிப்பிள் நாங்களே இப்படி தான், இவனுங்களுக்கு வந்து இதுதான் வேலையே, இவனுங்க எப்பயுமே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி கோளாறுத்தனமாக எதாவது பண்ணிட்டு அந்த இடமே இல்லாத மாதிரி தடையுமே இல்லாத மாதிரி அழிச்சிட்டு போயிடுவானுங்க. டெவில் ஸ்டோன் ரிலேட்டட் விஷயங்களுமே அப்படி தான் வந்து பண்ணியிருக்கானுங்க, அதே மாதிரி தான் லேட்டர் மெமரியுமே பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டெவில் ஸ்டோனை நம்ம சொல்லிட்டு காஷ்மீர் கேட்கும்போது வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட், அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ வந்து மொத்த ஃபேமிலியுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம மிரக்கன் வந்து மேட்ரை சொல்கிறாரு, நம்ம சிம்பிள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆகணுமா, அதாவது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து காட் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கனவே இருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரையுமே வந்து கேதர் பண்ணி இருக்க காடை எல்லாரையுமே அழிச்சிட்டு எல்லாருமே அப்போஸ் பண்ணி இவங்க தான் கடவுளாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டே வந்து ஆட்சி பண்ணணுன்ற மாதிரி ஆசைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம காஷ்மீர் வந்து சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, 7 கிளாஸ் வச்சு என்னால் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ நான் வந்து பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் மிஸ் குயின்கிட்டல் நானுமே வந்து என்னையா கூட வந்து இருக்க மாதிரி ஆளுங்களை வந்து அமுச்சு வைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கில்லி வந்து கேட்குறாங்க, எங்கள் மாஸ்டர் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, கில்லி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கில்லி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம லூனாவை பார்க்குறாங்க. லூனாவை பார்த்தோன்னே திருப்பி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம மேற்கொண்டு வந்து ஸ்ட்ராபெரி பையன்றமா சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான். இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து கடைசியாக வந்து அதாவது இந்த டெஸ்டிங் இருக்கு இல்லையா, டெஸ்டிங் நடந்த இடத்த வந்து அழித்து முடிச்சுட்டு டீக்கன் இண்டிபெண்டன்ஸ் சிட்டிக்குள்ளே வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்பவுமே செக்யூர் ஆச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் ஃப்ளாக் பீரராக இருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு வந்து தெரியல நம்ம சொல்லிட்டு இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம லூனாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஒரு ட்ரீட் ஃபீஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன விஷயம் தெரியல, பட் இந்த விஷயங்களை பற்றி பேட்ரியார்க்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கில்லி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. அவருக்கு வந்து எல்லா விஷயங்களுமே தெரியும், டெஸ்டிங்கோட இன்சிடென்ட்லேருந்து ஆண்ட்ரே வந்து இறந்து போன வரைக்கும் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிடும், இதுக்கு மேலே நான் இன்வால்வ் ஆனதுமே அவருக்கு வந்து தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு நம்ம லூனா வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு
இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மால் என்ன பண்ணுறான்னா உள்ளே பூந்துட்டு நான் வந்து அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டோடனே அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுது. ஸோ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாக் பேரர் இருக்காங்க இல்லையா, அதாவது ரிசர்வ் ஃப்ளாக் பேரர் கிடையாது, ரிசர்வில் இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகவே கூடாது கார்டன் ஸ்பாட்ஸ்க்கே. ஸோ எங்களால் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை டேய் என்னடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூனாவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. நான் போய் அப்பாவை போய் வார்ன் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா சிம்பிள் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி மேட்டர்லாம் பண்ணுறானுங்க, அதுவும் இல்லாமல் அட்டாக் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அந்த டெவில் ஸ்டோன் வச்சு என்னென்னவோ பண்ணுறானுங்க, இதெல்லாம் பற்றி எங்கள் அப்பாயிட்டு நான் சொன்னதாக வந்து வேலைக்கு ஆகணுமா சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். டேய் உனக்கு தெரியுமாடா ரிசர்வ் ஃப்ளாக் பேரரான்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷனே கிடையாது, அப்போ நீ போனேன்னா ஃப்ளாக் பேரர் எக்ஸாமை விட்டு கொடுக்குறது அவன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, என்னால் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நான் வந்து கண்டிப்பாக அப்பாயிட்டு வந்து இதை பற்றி நான் சொல்லி தான் அவன் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அப்போது நம்ம லூனா வந்து சொல்கிறாங்க இதே மாதிரி பண்ணியிருந்தேன்னா அப்பா வந்து அவனை கொண்டுருவாருன்னு சொல்லும்போது பரவாயில்ல அந்த டைம் வந்துச்சுன்னா அதுக்குமே நான் வந்து உங்களை வந்து நம்புற எல்லா சிஸ்டர்னு மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம லூனா கூட நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து கிளம்பிடுறாங்க ஸ்ட்ரைட்டாக கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கு. போனோடனே வீட்டுக்கு வெளில நிற்க வச்சுறாங்க, ஒருத்தவங்க கூட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடல. ஸோ மொத்த குடும்பமாக நிற்க வச்சு நம்ம லூனாவையும் நம்ம இவனையும் ஜின்னையும் வெளில நிற்க வச்சுட்டு எதுக்காக இங்கே வந்த, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு லைக் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளாக் பேரர்லேருந்து எல்லாருமே, ஃபஸ்ட்டு ஃப்ளாக் பேரர் நம்ம லூனா, ஸோ அடுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்திருப்ப, நான் அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து கொல்ல போகிறோன்றமா சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளில நின்றுருக்கானுங்க. ஆல்ரெடி இவனுங்க எல்லாம் பதவி ஏறி பிடிச்சவனுங்க, ஸோ எப்படா இவனுங்களை கொல்லான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ இன்னொருத்த வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இப்படி பண்ணியிருப்ப, ஒரு அப்கமிங் ஃப்ளாக் பேரர் ஆக போகிறவன் எப்படி வந்து நீ இப்படிலாம் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லையா, நம்மளோட ஃபேமிலியே வந்து இது பண்ணுறியா நம்ம சொல்லிட்டு அவனுங்க கையமேன்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சானா அவன் தெரியுமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வந்து ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது, எல்டஸ்ட் வந்து அதாவது யங்கஸ்ட் வந்து விட்டு கொடுத்துட்டானா, அதாவது இந்த ஃப்ளாக் பேரர் அவள் வந்து விட்டு கொடுத்துட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டுருக்காங்க. நான் வந்து இவனை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டேனா, இவன் வந்து வளர்ந்தா கண்டிப்பாக ஃபைட் பண்ணுறதுக்குலாம் நிற்பான் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஸ்டர் நீ எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூனா கிட்டே கேட்கும்போது எனக்கு தெரியல, அப்பா எங்கே இருக்காரு, அவன் தான் வந்து பார்க்கணுன்னு சொன்னான்னு சொல்லும்போது அப்பாவை பற்றி நீ எது கேட்குறேன்னு நம்ம சொல்லி கத்திட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா செகண்ட் எல்டர் சிஸ்டர், அதாவது நம்ம லூனாக்கு அடுத்தால் தான் அவங்க இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் நிற்கிறாங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்பா வந்து அங்கே படிச்சுட்ருக்காரு அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆகுறான். அப்போது நீ இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சனா என்னோடய வெப்பன் நான் வெளில எடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம லூனாவை எதிர்த்து வெப்பன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் பேரர், இதுதான் வந்து பேட்ரியார்க்கோட ஆர்டர், உன்னோட வெப்பன் நீ வெளில எடுத்தனா கண்டிப்பாக லைக் இந்த மாதிரி நீ ரெசிஸ்ட் பண்ணனா உனக்கு கொள்ள தான் செய்வோன்றமா சொல்லிட்டு மொத்த பேர் சுற்றி வலிச்சிடுறாங்க. இப்போ வந்து ரன் கேனல் ஃபேமிலியோட மெம்பராக நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைக் அப்பாவோட பிள்ளையாக இல்லாமல் நான் கரெக்டான மேட்டர் வந்து உள்ளே பேசிட்டு வந்துடுறேமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறான். ஸோ என்னோட மற்ற சிப்லிங்ஸ்க்கு வந்து அப்பாவை பற்றி எதுவுமே தெரியாது, அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போயிட்டுருக்கான். லைக் என்னதான் இருந்தாலும் நான் பண்ணுற விஷயங்கள்லாம் ஃப்ளாக் பேரரை எதிர்த்து இருந்தாலும் லைக் இந்த ரூல்ஸ் வந்து எதிர்த்து இருந்தாலுமே என்னோட அப்பாவுக்கு இந்த ரூல்ஸை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் கதவை திறக்கிறதுக்காக போய் நிற்கிறான். அடுத்த செகண்டே கதவு செதற ஆரம்பிச்சிடுது. லைக் செதறியே வந்து பையன் போயிடுது. பரவாயில்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்க்குறான். அவங்க அப்பா வந்து உள்ளே நின்று படிச்சுட்ருக்காரு. இவன் இந்த இடத்துல இங்கே எதுக்கு வந்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் யோசிக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஸ்குவாடை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, லைக் ஆறாம் மூலியமாக மேக் பண்ண ஒரு ஸ்குவாடை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லைக் பர்பஸ்ஃபுல்லாக தான் இதை வந்து காட்டுறாரு, எதுக்காக இதை வந்து காட்டுறாருன்னு எனக்கு தெரியல, பட் நான் நினச்சதை விட இவர் ரொம்ப வீக்காக தான் இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். டேய் நான் வந்துட்டு 2 வாட்டி கேட்க மாட்டேன், எதுக்காக இங்கே வந்தால் ஜென்ரல் கேடல் அப்படின்னு சொல்லும் போது அப்பா வந்து பார்க்கறதுக்கு பிள்ளைக்கு ஏதாவது ரீசன் வேணுமான்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ லைக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வைக்கிறான். ஸோ நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா, அதனால தான் வந்தேன்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது ஏன்னா மிஸ் பண்ணானா, என்னோடய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இது வந்து ரொம்ப பேடாலாம் இல்லை, பட் இது வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது, நீ வந்து வேர்ல்டுக்கு வெளில போயிட்டு லைக் அவுட் சைடான வேர்ல்டை பார்த்துட்டு இந்த மாதிரி லைக் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டியா, என்ன கேவலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிச்சப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திருப்பியும் பேசுகிறான். அடுத்த செகண்டே நம்ம கைரன் என்ன பண்ணுறாருன்னா மர்டரஸ் இன்டென்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. லைக் கிட்டத்தட்ட ஃபுல் பிளட் லஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. நான் என்னடா தப்பாக சொல்லணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து போயிட்டு வந்து இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நீ எதுக்காக இங்கே வந்தால் சீக்கிரமாக கரெக்டான மேட்ரை மட்டும் சொல்லு அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம பேட்டியாருக்கு வந்து கேட்குறாரு.
அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரோம். ஸ்ட்ரைட்டாக வரல, சுற்றி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு வரோம். நம்ம வைஸ் ஹெட் இருக்கார் இல்லையா, அதை நம்மள ஜிப்பிள் ஃபேமிலியோட வைஸ் ஹெட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பேங்கெட்டில் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்தார் இல்லையா, ஆண்ட்ரே ஜிப்பிள், அவர் வந்து செத்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். நீ கொன்னியாரான்னு கேட்கும்போது இல்லை எல்டர் சிஸ்டர் லூனா தான் வந்து பண்ணாங்க, பட் அவனை இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போட்டதே நான் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். உங்களுக்கு எல்லா விஷயமே ஓகேனா உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன்ற மாதிரி சொல்லும்போது உட்கார்றா தம்பின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னை வந்து உட்கார வைக்கிறாரு. லைக் இந்த வாட்டி நான் கொஞ்சம் லைக் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹியூமர் வராது, நான் வந்து ஹியூமரை வர வச்சு நான் எப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆர்கேன்லேருந்து பெர்மனெண்ட் வரைக்கும் லைக் நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ இதனால தான் இங்கே வந்து எனக்கு வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் ஜிப்பிள் ஃபேமிலியோட செகண்ட் இன் கமாண்ட், அதாவது லைக் மோர் லைக்லி செகண்ட் இன் கமாண்ட் சொல்கிறதுக்கு பதிலாக ஆண்ட்ரே ஜிப்பிள், அதாவது வைஸ் ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொன்னாச்சு, அடுத்து இவனை என்ன பண்ணுவானுங்கன்னு தெரிலன்ற சொல்லிட்டு நம்ம இவரை வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக ஆண்ட்ரே வந்து செகண்ட் இன் கமாண்டாக வந்து இருக்க மாட்டார், வேறு யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே டவுட் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பேட்டையாக இருக்காங்களே அடுத்த ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரேன்ற மாதிரி சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக நடுவில் வேறு யாரோ இருக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைரனுக்குமே டவுட் இருக்குது, நம்ம ஹீரோவுக்குமே டவுட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ எல்டர் சிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களால ஈஸியாக வந்து டேக் ஆன் பண்ண முடிஞ்சு, பட் இவன் அது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு நம்ம சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஒரு ஆர்டிஃபேக்டான மாதிரி சொல்லி கேட்கும் போது ஆமாம் ஆண்ட்ரே வந்து அந்த டெவில் ஸ்டோன்னு சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, ஓ டெவில் ஸ்டோனா, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா ஆரிஜின் ஸ்டோனோட இமிட்டேஷன் தான் இது வந்து இந்த டெவில் ஸ்டோனு, இது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து செஞ்சாங்க, இதை பற்றி மிராக்கன் தான் வாங்கிட்டு சொன்னான்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்க்குறான். எனக்கு வந்து என்கிட்ட எப்படிப்பா நீ மறைப்பண்றமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது, உங்களுக்கு இந்த ஷார்ட் எனர்ஜி விஷயங்கள்லாம் தெரியும், பட் ஆனால் மிராக்கனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாதுன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது சிரிக்க ஆரம்பிச்சிரு. சிரிச்சிட்டு டேய் எனக்கு வந்து தெரியாது, சும்மா நான் கெஸ்ட் தான் பண்ணேன், உன்கிட்ட போட்டு தான் வாங்கினேன், நீயே வந்து வளர்ட்டடா பைத்தியக்காரன்றமா சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. பட்டர்ஃப்ளை ரன் கேண்டல் அது அவன் தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம பேட்ரியருக்கு வந்து கேட்குறாரு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு ட்ராகனை ஒரு பூனையாக மாற்றிட்ட, லைக் நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுவேன்றது எனக்கு இதிலே வந்து புரியுது, ஓகே உன்கிட்ட பேச வேண்டியது இவ்வளோ தான், இதுக்கு மேலே உன்னோட சிஸ்டர் லூனா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கூப்பிடுன்றமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆரிஜின் ஸ்டோன் மேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரான மேட்ரு, ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள். ஸோ இதை பற்றி இப்போதைக்கு நான் வந்து பேச விரும்பல. ஸோ நீ வந்து லூனா கூப்பிடுன்னு அவன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் முக்கியமான மேட்டரை பற்றி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ எந்த ஒரு அன்கேண்டல் மெம்பருமே வந்து அந்த டீகான் இருக்குல்லையா, அதாவது அந்த இண்டிபெண்டன்ஸ் சிட்டி அதுக்குள்ளே வந்து விடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த பிளேஸில் தான் நீ இருந்தன்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரி ஓகே நீ வந்து இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற வரைக்கும் உனக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம கைரன் வந்து சொல்கிறார். அந்த இடத்துல தான் ஹிடன் மாஸ்டர் ஆஃப் டீகான், அதாவது நம்ம நோபல் ஸ்குவாட் காஷ்மீருக்கு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அவன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், இந்த பெர்மிஷனுக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம கைரனுமே வந்து சொல்லிடுறாரு. டீகானுக்குள்ளே எந்த ஒரு அன்கேண்டல் மெம்பருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைரனோட அப்ரூவல் இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் யாருமே வந்து பார்த்திங்கன்னா காலை விட வைக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ரூலையுமே வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வர சொல்லிடுறாங்க காஷ்மீரை. யார் நம்ம லூனாவை கூப்பிட சொல்லிட்டு இப்போ லூனாவை கூப்பிடாமல் காஷ்மீரை வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. காஷ்மீர் வந்தோடனே பையனுக்கு அள்ளு இல்லை. ஸோ லைக் லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பயந்து தான் இருப்பான். இப்போ கைரனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு மாதிரி சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, இந்த பர்சன் இவர் தான் வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான நைட் கைரன் ரெட் கேண்டல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. லைக் ஒரு டிக்னிஃபைடான ஒரு பர்சன் இந்த மேன்கைண்ட்லேயே இவர் தான், பட் இவர்கிட்ட நான் எப்படி வந்து பேசுறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்போ நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீட்டிங்ஸ் பண்ணுறதுக்காக குனிவாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் வந்து குனியும் போது, ஓ நீ தான் வந்து நோபல் ஸ்குவாட் காஷ்மீரான்னு கேட்கும்போது, ஐயா இந்த நோபல் ஸ்குவாடுன்ற மேட்டரை தூக்கி போட்டு காஷ்மீர் மட்டும் கூப்பிடுங்க ஐயான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போது லைக் நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது சரிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கைரன் வந்து
சொல்கிறாரு, அப்பா என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த காஷ்மீர் கூட ஒரு ஷேர் டெஸ்டினி மாதிரி. அதாவது எப்படின்னா, 2 பேருமே வந்து கோயின்சிடென்ஸாக ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேட்ரு தான். நாங்கள் 2 பேருமே ஒரே விஷயத்துக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அவர் கூட ஒரு ப்ராமிஸுமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்படி இருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது இந்த டீ கேனில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரென் கேண்டில் ஃபேமிலிக்குள்ள இடத்துல வந்துடலாம் போலன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இல்லத்தனமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அவர் வந்து வெளில காமிச்சிக்கல. ஸோ நான் வந்து லக்கியாக மட்டும் இல்லை, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, நீ வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே ரன் கேண்டில் யாருமே வந்து டீ கேனுக்குள்ளே காலை எடுத்து வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூலையுமே அந்த இணையதளத்தில் நம்ம கைரன் வந்து போட்டுறாரு. இப்போது நீ வெளில போ, நான் வந்து தனியாக பேசணுன்ற மாதிரி சொன்னோடனே உள்ளே நம்ம காஷ்மீர் இருக்காங்க, இல்லை என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவன் வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துடுறான். அப்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டோனா ட்வின்ஸுமே வராங்க. டோனா ட்வின்ஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து நல்லா இதே மாதிரி பண்ணி நம்ம குடும்ப பேரை வந்து காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடறான். அவன் இனிமேல் வந்து மாறல போல், ஆனால் அப்பா கூட பேசிட்டு இந்த அளவுக்கு ஜாலியாக வந்து வரானே, அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரியாக தான் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கைரன் வந்து இங்கே நம்ம காஷ்மீர் கூட ஏதோ ஒரு பெரிய மேட்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. பட் அதை பற்றி நம்மளுக்கு வந்து காட்டல, போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோனா ட்வின்ஸ் கூட பேசி முடிச்சிடறான். இவங்களுக்குமே வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்கிறது வந்து தெரியுது. அப்பா கூட பேசிட்டு பயப்படாமல் தைரியமாக வந்து போகிறானே நம்ம சொல்லிட்டு அவனுங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வெளில வந்தோடனே எங்கஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது எல்டர் சிஸ்டர் நீங்கள் வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம லூனாவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ரெடியாக வராங்க. ஸோ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கேன். ராத்திரி 3 மணின்றதுனால ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு அப்படியே ஸ்டோரியை மட்டும் நல்லா கவனிங்க. இப்போது அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை எல்லாரையுமே வந்து இக்னோர் பண்ணுறியா நீ, எங்கள் யாரையுமே பார்த்து பேச மாட்டேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பயுமே கண்டுக்கல. அப்போ காஷ்மீர் வந்து வெளில வந்தோடனே உங்களோட டாக் வந்து நல்லா போச்சான்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது நல்லா தான் போச்சு, எனக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் ரன் கேனலோட கார்டனில் காலை வைப்பேன், நீ யாரா நீன்ற சொல்லி கத்திட்டு கிடப்பான். அப்போ தம்பி நீ கொஞ்சம் நிறுத்துறியா, இதுக்கு மேலே கத்திட்டு கிடந்தனா அவன் தொண்டையில் கத்தி அரைக்கிறோன்னமா சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க. அதாவது இந்த செகண்ட் எல்டஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வராங்க. இந்த தம்பின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேரிக்கு அந்த 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேர் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. நீ பண்ண எல்லா விஷயத்துமே தேங்க்ஸ்ன்றமா சொல்லி நம்ம லூனா வந்து சொல்கிறாங்க. ஓகேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். எல்டர் சிஸ்டர்ன்ற மாதிரி அவன் வந்து கூப்பிடும்போது என்னப்பா கிளம்புறியான்னு கேட்கும்போது ஆமாம், நான் என்னோடய ட்ரைனிங் எல்லாமே வந்து இப்போ நான் இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருங்க, நான் கண்டிப்பாக உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன், என்னோட எல்டர் சிஸ்டர் அண்ட் ஓல்டர் பிரதர்ஸ்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து விடைபெறான். அதாவது கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். இதுக்கப்புறம் திருப்பி எப்போ வருவான்றது நம்மளுக்கே வந்து தெரியாது. ஸோ ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து காஷ்மீரோட ட்ரைனிங் ஹால், அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் ஹால் வந்து இருக்கும், ஒரு மேன்ஷன். ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம அலிஷியா பேஜர் கூட நம்ம ஜின் ரன் கேனல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார் வந்து பண்ணியிருக்கான், அதாவது ஃபைட் வந்து போட்டுட்ருக்கான். இதோட 30வது ஃபைட்டு. இதில் கிட்டத்தட்ட 30வது தோல்வியுமே நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிட்டு திருப்பி வாங்க சண்டை போடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு 31வது தோல்விக்கு ரெடியாக வரதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பேக்ரவுண்டில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இயர் 1795 ஆகஸ்டோட பிகினிங்கில் ஜிப்பிள் ஃபேமிலி வந்து புல்லட்டாகவும் ஆண்டு இறந்து போனதாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன எப்படி நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நிறைய ரூமர்ஸ் வந்து பரவுது, அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெஃப்னால் வந்து கொண்டுட்டாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து கோலோ குரூப் வந்து கொண்டதாக வந்து இதான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எம்பரர் ஆஃப் மொமெண்ட்டு எல்லாருமே வந்து அப்செட்டாக இருக்காங்க, என்ன மேட்ருன்னு தெரியல, மர்டர் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்டாக ரிலேபிளான ரூமர் என்ன விஷயம்னா ரன் கேண்டில் கூட சண்டை போடும் போது தான் செத்துது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பீப்புள் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. பட் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து நம்ம பசங்களுக்கு தான் வந்து தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம கைரன் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கார். ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் நான் எங்கஸ்கிட்ட விட்டுடுறேன், எனக்கு வந்து நல்லாவே தெரியுது ஆல்ரெடி ஃபேமிலி வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து இருக்கான், பட் நான் இப்போதைக்கு பிளாக் சீக் வந்து திருப்பி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கைரன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற.
ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த பிளாக் சீன்றது என்னென்னு கூட வந்து மெயினாக தெரியல. அந்த அளவுக்கு க்ளீனாக வந்து சொல்ல, அங்கே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதாகவும் அங்கே வந்து போய் ட்ரைனிங் எடுக்கிறதாகவும் தான் காட்டுறாங்களே தவிர, லைக் இவர் ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு அங்கே வந்து ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் மான்ஸ்டர்ஸ் இருக்குமான்றது நம்ம யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே தெரியல. மேபி போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து லைக் காஷ்மீர் வந்து எதாவது லெட்டர் வந்து அமுச்சு விட்டானா எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இது என்னன்றது இன்னும் நம்மளுக்கு போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். கான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன் வந்து போயிட்டுருக்கு. வழக்கம் போல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டு தான் இருக்கான். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வாட்டி இதே மாதிரி ஸ்விங் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. நிறைய லாக்கிங் வந்து இருக்குன்னு நம்ம சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது லைக் சிஸ்டர் லூனா வந்து அங்கே வரலன்னா கண்டிப்பாக நான் வந்து செத்து போயிருப்பேன். நான் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அவனை தானே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிட்டு எல்லாரையும் அடிச்சு தரணுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது நம்ம காஷ்மீர் வந்து வரார். யங் மாஸ்டர் ஜின் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃபிசிக் இருக்குது. பட் ஆனால் இதே மாதிரி சண்டை போடுத்தீங்கன்னா அவங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது கையிலுமே அடிபட்டிருக்கும். என்னையா வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம இவருமே வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம காஷ்மீர் வந்து ஸ்வாடை வந்து எடுத்து ஒரு ஸ்பேர் வந்து போடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை வந்து வெளில எடுக்கிறார். எடுத்தோடனே லைக் பயங்கரமான ஒரு ஹாரா வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த வந்து நோபல் ஸ்வாட்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஓகே நம்ம வந்து பார்ப்போம் என்னோட அட்டாக்கை வந்து உங்களால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டீகானோட ஸ்ட்ராங்கஸ்ட் காடோட ஒரு ஃபைட் வந்து போட பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அலிசியா பேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஸ்வாடை பார்த்தே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அலிஷா பேஜர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜூலியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க மடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. என்னோட ஒய்ஃப் வந்து டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா என் கூட வந்து சண்டை போடுங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து டைம் தரேன். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மேஜிக் ஷேடோ எனர்ஜி என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் மாஸ்டர் நம்ம சொல்லிட்டு நம்ம காஷ்மீர் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜூலியா வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் வந்து பிரதர்ஸின் கூட ஃபைட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை ஜூலியா நாங்கள் வந்து ஃபைட் பண்ண போகிறதில்ல, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சாலிடிஃபை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லும் போது ஜூலியா வந்து அழுகுறாங்க. ஏமா அழுகுறேன்னு கேட்கும்போது, பிரதர்ஸ் ஜின் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் தோக்கடிச்சிருவீங்க, அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாருன்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜூலியானால் பொய் சொல்ல முடியாது இல்லையா, அவங்க வந்து உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. அப்படி அவங்களுமே வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஜின் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான்ட்டு. அப்போ நம்ம ஜின்னுக்கு திருப்பியும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிக்குது. இன்னையிலேருந்து டெய்லியுமே 6 மாதத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க அலிஷா பேஜருமே. இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வரான். 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க நம்ம அலிஷா பேஜர் ஆக்சுவலாக லைக் பாடி பில்டரே பரவாயில்ல போல் அந்தளவுக்கு பெரிய பாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்ன மேட்ருனா பெர்மனெண்ட்டோட ஸ்பெஷல் அஃபேர் டிவிஷனில் லைக் முதல்ல நான் வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருந்தேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ டாச் பண்ண வந்து ட்ரை பண்ண பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து ஒரு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு பிளாக் பண்ணிடுறான். பரவாயில்லையே அவன் பிளாக் பண்ணிட்டானான்னு பார்க்கும்போது லைட் மேஜிக் யூஸ் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து கண்ணு கூசுது. அப்போ அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு டிஃப்ளெக்ட் பண்ணி அவன் மூஞ்சி மேலே அவனை அடிச்சு விட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து பறக்க ஆரம்பிச்சிடான். மேலே பறந்து போய் சரியான அடியுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறான். அப்போது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க யங் மாஸ்டர் ஜின்னுக்கு வந்து இந்த அளவுக்கு லைக் ரொம்பவுமே சர்ப்ரைஸாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடி வாங்கி 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 திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறான். பட் ஆனால் லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 200 அடியில் நாக் அவுட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 100 மாறுது, அப்புறம் ஒரு 90 மாறுது, 80 மாறுது, அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது. அதுவும் இல்லாமல் லைக் அவன்கிட்ட அந்த ஏன்ஷியன்ட் ஸ்பெல் வந்து இருக்கும் ஃப்ளாஷ் வெயில்னு சொல்லிட்டு. இது வந்து அவனோட ஸ்வாட் மேலே வந்து கோட்டிங்காக இருக்கும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஏன்னா இதை யூஸ் பண்ணி லைக் எனிமே வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து தள்ள முடியும் இல்லையா, அதனால் இதே மாதிரி ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்க முடியுமா எனக்கு வந்து தெரியல. பட் இது கண்டிப்பாக ஃபன்னாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் கழிச்சு கரெக்டாக செப்டம்பர் 22, 1795 ஒரு அன்ப்ரொடெக்டட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா லைக் கான்டினென்ட் ஈஸ்ட்டோட பிளாக் சீயை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே கைரன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அங்கே இருக்க பீஸ்ட்லாம் பிறந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ காஷ்மீரோட லெட்டர் வந்துருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா கான்வே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. உள்ளே பார்த்தா லைக் என்னென்ன எழுதி வச்சுருக்கான்னு தெரியுமா, ஒரு லோலி நைட் கிட்டேருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆளுக்கு வந்து நான் லெட்டர் அனுப்ப நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, உங்களோட பிளெஸ்ஸிங்கே ஒரு பெரிய மகிமை தான் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி வச்சுருக்கான். கிட்டத்தட்ட கண்டென்ட் வந்து 2 லைன்லேயும் இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் ஒரு 8 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கான். கைரனுக்கு வந்து இதை படிச்சுட்டு பயங்கரக்கும் வந்துடுது. அவன் வந்து ஒரு
சென்சிட்டிவான ஒரு பர்சன் போல், எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல, யங்கஸ்ட்டை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறான்னா என்னென்ன கதை அடிச்சு வச்சுருக்கான் பாடுறான்ற மாதிரி சொல்லிட்டு கான்கிட்ட வந்து போயிட்டா கத்திட்டு வைக்கிறாரு. ஸோ அவனை வந்து ஒழுங்காக கரெக்டான கண்டென்ட் மட்டும் எழுதி எனக்கு சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேர் வந்து கரெக்டாக 3 ஹீட்டில் வந்து முடிஞ்சதாகவும், செகண்ட் ஸ்பேர் வந்து 5 ஹீட்லேயும், 7th ஸ்பேர் வந்து 10th ஹீட்லேயும், 20வது ஸ்பேர் அதாவது 20வது ஃபைட் வந்து 25 ஹீட்லேயும், 30வது ஸ்பேர் வந்து கிட்டத்தட்ட 40 அடி வாங்கி நின்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. லைக் என்ன தான் வந்து தோத்தாலும் யங் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோக்கிறத வந்து தள்ளி போட்டுனே இருக்காரு. அதாவது இம்ப்ரூவ் ஆகிறாருன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சொல்கிறாங்க. கடைசியாக 40வது போட்டியில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடிகளை வாங்கி அப்படியே வந்து நின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவனோட மொத்த லிமிட்டுமே வந்து உடஞ்சி போட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம இவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்ம கைரன் வந்து யோசிக்கிறார் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ரியார்க்கோட பொசிஷனுக்கு நம்ம ஜோஷுவா இருக்கான் இல்லையா, அவன் ஜோஷுவா இருக்கிறதுக்கான ரீசனே வந்து லூனா தான். லூனா வந்து கீழே இறங்கினதால தான் அவன் வந்து இருக்கான். எனக்கு வந்து பர்சனலாக அவன் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல, பட் என்ன பண்ணுறது, அடுத்த பொசிஷனில் அவன் தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கான் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து அந்தளவுக்கு கோல்டான ஒரு ஆள்லாம் கிடையாது, ஒரு சாஃப்ட் டெம்பரமெண்ட் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, லைக் அவன் வந்து யங்கஸ்டோட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆள் தான், பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ரன் கேனலுன்றவங்க கெஸ் பண்ண முடியாத ஒரு ஆளாக தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம இவர் வந்து திருப்பியும் ஃபைட் பண்ணுறதுக்கு உள்ளே இறங்கி அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாரு. அடுத்து கரெக்டாக லைக் 93வது நாள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. யங் மாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஆள் தான், கிட்டத்தட்ட உங்களால் என்னை தள்ளவே முடியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம அலிசியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம வந்து திருப்பியும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம், இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இது பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனோட க்ரோத் வந்து அப்நார்மலாக இருக்குன்றதை நம்ம அலிசியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணுறாங்க. மேபி இது வந்து அவனோட ஆரான் மேஜிக் பவர் வந்து லைக் சைமல்டேனியஸாக க்ரோ ஆகுது இல்லையா, ஸோ அதனால் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பிளாக் பவர் அதுதான் வந்து அவனோட ஆறாவும் மேஜிக் பவரையும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பவரை வந்து லைக் கான்ட்ராக்ட் வந்து போட்டு தான், கடவுள் கூட கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து வந்துச்சு, லைக் எந்த அளவுக்கு அமேசிங்காக இருக்கு இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ லைக் ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி டேலண்ட் இருந்தும் ஹார்ட் ஒர்க் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, லைக் டேலண்ட் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் இஸ் நத்திங்கிற மாதிரி சொல்லி, ஸோ அந்த மேட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறதாகவும், லைக் 6 மாதத்தை மறந்துட்டு லைக் நாளைக்கே வந்து என்ன தோக்கடிச்சாலும் தோக்கடிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அலிசியா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்பேருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதாவது பயங்கர மோசமானா பயங்கர டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோ முறக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைப்ரரியில் இருந்து புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு சும்மா வந்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அது ஆக்சுவலாக லைப்ரரி புக் இல்லை, அந்த பாப்சிகல்ஸ், அதாவது நம்ம கில்லிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மேட்ரு அந்த ஐஸ்கிரீம், ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மாற்றி சொல்லிட்டேன். இப்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம காஷ்மீருமே வந்து பார்த்திங்கன்னா வராரு. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. பிஸ்கல் இப்ரியானோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்ரியானியோ ஃபேமிலியோட ஒரு ஹெட்டுமே. அதுவும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரே டேலண்ட் இவன் தான். இவனோட ஃபேமிலியில் இருக்கவங்க டேலண்ட் இல்லாத மேட்டர்னால தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து வர்றதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிஞ்சலோ குரூப் கூட ஏதோ லிங்க் இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து தெளிவாக தெரியல, பட் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து கண்டுபிடிப்பேன். இந்த புபேர் கேஸ்டன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டணியாக இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு தியரி வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் புபேர் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தியரி வந்து வைக்கிறாரு. மேபி நம்ம வந்து சீக்கிரமாக இதை வச்சு கண்டுபிடிப்போம், நான் இந்த 7 கலர்ஸ் இருக்கவங்கள வச்சு நான் சீக்கிரமாக இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே வந்து பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் அந்த ஸ்பைடர் ஹேண்ட் சல்லு இருக்கான் இல்லையா, அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிருப்பான். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிருப்பான் இல்லையா, அதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்காக இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் ஜூலியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரகன் மலை ஏறி டான்ஸ் ஆடிட்டு கிடப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து ஃபைட்டு வந்து திருப்பி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்பேருக்குள்ளே வந்து இறங்குறான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டான ஒரு நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலே ஒரு குட் ஆப்பனண்ட்டாக நீங்கள் தான் வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களை ஒரு குட் டீச்சராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் நான் எப்பயுமே வந்து உங்களை வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லி நம்ம ஹீரோ வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம காஷ்மீருக்கு வந்து ஷாக் ஆயிடுது. லைக் கிட்டத்தட்ட 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே அலிசியா வந்து தோக்க போகிறாங்களா அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட அலிசியா வந்து உள்ளே இறங்குறாங்க. லைக் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நம்ம ஹீரோ வந்து எனக்கு இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன்.
பண்ணியிருப்பான் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஆக்சுவலாக சம்மனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். சம்மன் பண்ணோடனே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மன் ஆகுது. லைக் லிட்ரலாக இந்த விஷயத்த நானே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல. ஃபீனிக்ஸை பற்றி நம்ம இது வரைக்கும் ஸ்டோரியிலே பார்த்தது இல்லையா. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸே வந்து சம்மன் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து ஷாக்காக ஃபீனிக்ஸை பற்றி சொல்கிறாங்க. லைக் 6 ஸ்டார்ஸில் வந்து மேஜர்ஸ்க்கு வந்து யாரோடையுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் போடுற மாதிரி ஒரு அத்தாரிட்டி வந்து கிடைக்கும். ஹவவர் லைக் ஃபீனிக்ஸை வந்து சம்மன் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பவர்ஃபுல்லாக ஒரு இதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு லக்குமே வந்து இருக்காது. மேஜர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனல் கேட் வந்து ஓப்பன் பண்ண முடியும், வேர்ட் ஆஃப் ஃபயரை. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சில ஃபீனிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ரேரஸ்டான ஃபீனிக்ஸ் தான் வந்து ஒரு ஃபீனிக்ஸ். அந்த ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ப்ளூ ஃபயரை வந்து யூஸ் பண்ணணுன்னு சொல்லி பார்த்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க காஷ்மீர் வந்து இம்பாசிபிள் யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யார் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பான் தெரியுமா, டெஸ்ஸுன்றமா சொல்லிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எப்படிப்பட்ட ஃபீனிக்ஸ்ன்றது நம்மளுக்கு போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். ஸோ லைக் யாருனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து சம்மன் பண்ண முடியுதோ, அதாவது அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைமோட பெஸ்ட்டு மேஜர்ஸாக வந்து இருந்திருக்காங்களாம். அதாவது இப்போது ஒரு செஞ்சுரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செஞ்சுரியில் ஒருத்தர்னால வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து சம்மன் பண்ண முடியுதுன்னா அவர் தான் அந்த செஞ்சுரியோட பெஸ்ட்டு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கதா வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெஸ்ட்டு மேஜராக வந்து இந்த சீசன் இருக்காங்க. அப்போது நம்ம அலிஷா வந்து ரெடி ஆகிடுறாங்க ஃபைட்டுக்கு. நான் வந்து வரேன், ரெடியாக இருங்க யங் மாஸ்டர்னுமா சொல்லிட்டு அவங்களோட ஃபைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் கிட்டத்தட்ட கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. 5 ஸ்டார் லெவல் ஃபயர் மேஜிக் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவர் இருக்கும். அதாவது இந்த டெஸ் யூஸ் பண்ணுது இல்லையா, டெஸ்ன்றது இந்த ஃபீனிக்ஸோட ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேஞ்சான பவர் இருக்கும். என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொட்டுச்சுன்னா, அதோட ஃப்ளேம் வந்து தொட்டுச்சுன்னா அந்த பாடி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆயிருமா. லைக் அப்ராப்ரியேட்டாக சொல்லணுன்னா அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படியே கீழே தள்ளிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக அது வந்து ஒரு ஸ்டாமினா வந்து இது பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டாமினேஷன் தான். ஸோ டாமினன்ஸ் தான் இவங்களோட பவருமே. ஸோ பயங்கரமாக டாமினன்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட பவருமே அந்த ஃபைட்டில். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோட ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிறாங்க. அவ்வளோதான்டா பிடிச்சிட்டா ஒன்றுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோ செக்மேட் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடறான். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுறாங்க. லைக் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் வந்து ஜெயிச்சிடான். கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி தோற்று 6 மாதம் டைம் கிடச்சி அதில் 3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டை வந்து முடிச்சிடுறான். அப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இந்த ப்ரெஷரை வந்து நான் யோசிக்கவே இல்லை. லைக் இவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக தான் வந்து ஆகிட்டான். பரவாயில்ல, நான் வந்து அவனை பற்றி இந்த அளவுக்கு நான் யோசிச்சே பார்க்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுறாங்க. அப்போ எண்ணியாவை கூடும்போது எண்ணியா காணோம். ஏன்னா இவங்களுக்கு வேறு அடிபட்டுச்சு இல்லையா. அப்போ ஹீல் பண்ணதுக்கு யாரும் இல்லைன்னு கத்திட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம மிரக்கன் வந்து அங்கேருந்து ஓடி வரான். மாஸ்டர் ஜின் வந்து அலிஷா வந்து தோக்கடிச்சிட்டாரான்னொடனே அவன் வந்து ஷாக் ஆகலை. ஸோ எதுக்காக ஷாக் ஆகிறான்னா டெஸ்ட் வந்து சவுண்ட் பண்ணிட்டான்னு சொன்னதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் வந்து ஓடி வந்து இங்கே பார்க்க அவனுக்கு வந்து நம்பவே முடியல டெஸ்ட்டை தான் வந்து சம்மன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் குயின்கிட்டலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. பரவாயில்ல டெஸ்ட்டை சம்மன் பண்ணியிருக்கான்ட்டு. இப்போ அவங்க வந்து அங்கே போய் பார்க்கும்போது கரெக்டாக டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்குமா. அதை பார்த்தோன்னே குயின்கிட்டல் வந்து க்ரீட்டிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. க்ரீட்டிங்ஸ் டெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிரக்கனுக்கு வந்து பிடிக்காது. அதை வந்து வந்தோடனே கடிக்க ஆரம்பிச்சிருமா. இந்த வயசான டெஸ்ட் வந்து எதுக்கு என்னை வந்து கடிச்சிட்ருக்கு, அது ஆக்சுவலாக ஒரு வயசானவர் மாதிரி போல் இந்த டெஸ்ட்டுன்றது. ஸோ அதனால் வயசானவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இவன் எதுக்குடா இங்கே வந்துட்டு கிடக்குறான்றமா சொல்லிட்டு நம்ம மிரக்கன் வந்து பார்த்துட்டு இருப்பார். பட் ஆனால் நம்ம மிரக்கனுக்கு பயங்கர ஷாக்கிங்காகவும் லைக் ஒரு ப்ரௌட் ஃபாதர் மாதிரியும் இந்த இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோனால் வந்து இது சவுண்ட் பண்ண முடியுதா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸோட ரியலம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபயர் எலம்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஈவன் காட்ஸ்னாலையுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்தளவு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரியலம். அதுவும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணி அழிஞ்சு போயிருக்காங்களாம். அதாவது ஈவன் காட்ஸ்மே வந்து அழிஞ்சு போயிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. டெஸ்ட் மனசு வச்சா மட்டும்தான் வந்து எதுவாக இருந்தாலும் முடியும். ஈவன் குயின்கடல் நான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் எலம்லேருந்து தான் வந்தோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம மிரக்கன் வந்து சொல்கிறான். அதாவது இந்த ஃபயர் எலம் தான் இந்த ஃபீனிக்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் வந்து இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம மிரக்கன் வந்து சொல்கிறான், டெஸ் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறான்ப்பா. என்ன விஷயம்னா அவனுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிரக்கன் வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது இந்த ப்ளூ ஃப்ளேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு. லைக் கரெக்டாக 1796 2 ஜனவரி வந்து காட்டுறாங்க. டெஸ்ட்னால் வந்து நம்ம ஹீரோ வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஃபீனிக்ஸ் வந்து நம்ம ஹீரோ நல்லா சமன் பண்ண முடியுதுன்ட்டு. நான் வந்து அவனை மேஜிக் அண்ட் ஷேடோ எனர்ஜி வந்து யூஸ் பண்ண வந்து அலோவ் பண்ணேன். பட் அவன் வந்து ஒரு கேண்டல் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம கைரன் வந்து பேசிட்டு
அவன் வந்து இதை வச்சே வந்து சர்வை பண்ணக்கூடாது, இந்த காஸ்மஸ் காம்படிஷன் நடக்கிறதா வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த வருஷமே. ஸோ அந்த ரான் ஹைரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு பேரன் இருக்கிறதாவும் வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அவனுமே வந்து அதில் தான் வந்து கலந்துக்க போகிறதா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த காம்படிஷனில் இவனையுமே வந்து கலந்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கைரன் வந்து சொல்கிறார் இவனுக்கு, யார் நம்ம காஷ்மீருக்கு வந்து போட சொல்லி லெட்டர். அப்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது யங் மாஸ்டர் ஜின் நீங்கள் வந்து இதை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காஷ்மீர் வந்து வரார். என்னடான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது இதுதான் வந்து காஸ்மஸ் காம்படிஷனுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு பைரட்டோட ப்ளே கிரவுண்டா, அதுக்கு எதுக்கு நான் போகணுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. ஸோ ஆக்சுவலாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைரட்ஸ் இருப்பாங்களா அவனுக்கு இருக்க இடம் தான் அது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த பெட்டு கட்டி வந்து இவன் தான் ஜெயிப்பான் அவன் தான் ஜெயிப்பான்னு காசு சம்பாதிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு கேம்லிங் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அங்கே பண்ணிட்டு கிடப்பானுங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அந்த ஹைரன் ஃபேமிலி இருக்குமா, ஹைரன் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் ரான் ஹைரன் ஒருத்தர் வந்து இருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரன் வந்து ஒருத்தர் இருப்பான் டான்டே ஹைரன் சொல்லிட்டு. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரே பேரன்றதுனால லைக் ரொம்ப ட்ரெஷரான ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவர் பார்த்துக்கிட்டதா வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆளாகணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காஷ்மீர் வந்து நிற்கும் போது நான் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் வந்து ஸ்பாட் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது இதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருக்க மாதிரியே ஒரு வாடை வருது பான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெல்லாடோ எம்பையருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். லைக் சவுத்தில் இருக்க ஒரு ஐலாண்டு. ஸோ அங்கே போனோடனே பைரட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. பட் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேமிட்டை விட ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பயங்கர மோசமாக. அந்த இடமே வந்து ஒரு மாதிரி அழுக்காக வந்து பையனாக இருக்குது. காஸ்மஸ் காம்படிஷனுமே அங்கே தான் நடக்குது. அங்கே தான் தலைவன் வெரடென்சிபிளுமே வந்து பையனாக சும்மா சுற்றிட்டு கிடப்பான் போல். இந்த இடத்துல எனக்கு வந்து நிறைய ஃபன் தேவைப்படுது பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெரடென்சிபிளுமே அங்கே தான் வந்து பையனாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ காம்படிஷன் வந்து பையனாக காட்டுறாங்க. அங்கே வந்து அப்ளிகேஷன் போகிற இடத்துக்குள்ளே நம்ம ஹீரோ போயிட்டு நான் வந்து இந்த காம்படிஷன் உள்ள சேர்றதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வரான். யார் ராணின்னு கேட்கும்போது அப்ளிகேஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, இங்கேருந்து கிளம்பு, இங்கே நின்றுனா நீ வந்து செத்து போயிடுவேன் சொல்லி அவன் வந்து கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்து மேலே வச்சுட்டு காசு தூக்கி விசிறிச்சிடான். விசிறி அடிச்சுட்டு, டேய் நான் சொல்கிறத வந்து கேளு, இந்த காசு வந்து உனக்கு போதுமா இல்லை வேணுமா, என்னோடய பேரை வந்து போட்டுனமா சொல்லிட்டு ஜின்கிரேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. நீ வந்து குரூப் 13 இருக்கப்பான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சொல்கிறான், லைக் வித் ரொமான்ஸ் அண்ட் லவ் நான் வந்து உன்னோட இந்த காம்படிஷனுக்கு வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவர் தான் இந்த சவுத் ஐலாண்டோட ஓனர் பைரட் கிங் காஸ்மோஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரியான பணம் வெறி பிடிச்சவனா வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோட அப்ளிகேஷன் தூக்கிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போகிறான். இவனை பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் லைக் இவனை கூப்பிட்டு போகிறதுக்குமே பயமாக இருக்குது, அங்கே இருக்கவனுங்களே வந்து கொண்டுருவானுங்க படணுமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து அதை பற்றிலாம் பயமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாலெஸ் ஜோன் தான். அதாவது இங்கே வந்து இந்த லாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மேமிட் மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வேணால் நடக்கும். காம்படிஷனில் தான் போய் தோக்கடிக்கணும்னு கிடையாது, ஈவன் அந்த காம்படிஷனில் சாவுமே அதாவது கொள்ளையுமே வந்து பையனாக செய்யலாம். அதுவும் இல்லாமல் அப்படி இல்லைனா இங்கேயே வச்சு இந்த செல்லுக்குள்ளேயே வந்து பையனா வந்து கொலை பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பையனா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே திருவாண்டமாக சொல்லிட்டு தான் இவன் வந்து நினச்சி கூப்பிட்டு போவான். அப்போ போகிற வழியில் வந்து பையனா எல்லாம் இருக்கும் போது, தம்பிங்களா இங்கேருந்து போயிடுறீங்களா இல்லை எல்லாரையும் நான் கொண்டுட்டுமான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதை கேட்டு அவனுங்கெல்லாம் ஓடிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவை வெளில வந்து கூப்பிட்டு வராங்க. ரூக்கி இங்கே பாடுறா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்கும், இங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்கோ, இவங்கள தான் ஆடியன்ஸ் நம்ம சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல உட்காரும் போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. டேய் ரூமர் கேள்விப்பட்டியா, அந்த ரன் கேண்டலில் வந்து ஒருத்தர் வந்து வந்திருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, ரிசர்வ் ஃப்ளாக் பேரரா, என்ன விஷயம் தெரிலன்னுமா சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிடுது. எப்படி அதுக்குள்ளே இங்கே வந்து வந்துச்சுன்னமா சொல்லிட்டு அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புரியல. அப்போ ஆப்போசிட்டில் டான்டே கூட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. ஒன்றுமே இல்லை, அவன் வந்து ஸ்வாடை தூக்கி ஒரே ஸ்லைஸ் பண்ணுறான். அந்த இடத்துல அவர் வந்து செத்து போயிடாரு. இதை பார்த்துட்டு வெராடிஞ்சிப்பில் வந்து கத்திட்டு கிடக்குறான். டேய் சூப்பரா செம ஃபைட்ரா பயங்கரண்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு கிடக்குறான். லைக் எனக்கு வந்து சீரியஸாக வெராடிஞ்சிப்பில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் வந்து இந்த சிப்பிள் நான் இங்கே மாதிரி இல்லை, இவன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் தான். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த விஷயங்களை பார்த்துட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவே வந்து பார்க்குறான், இந்த டான்டே ஹைரன் வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் வந்து இருக்கான். லைக் சிங்கிள் ஸ்லாஷில் அந்த ஆளையுமே வந்து கொண்டுடுறாங்க. லைக் ஒரே ஃப்ரேமில் 3 ஃபியூச்சருமே
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைட் முடிஞ்சோடனே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கு. என்னால் வந்து எல்லா ஃபைட்டையும் காமிச்சா ஒரு 10 மணி நேரம் நான் வந்து வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ எதோ நடக்க முடியாதுன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு சில ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இந்த எபிசோடில் முக்கியமான ஃபைட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் மேபி ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் மேபி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால பார்த்துக்கோங்க. அதாவது பின்னாடி ஸ்கிப் பண்ணி ஸ்டோரி புரியலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணினா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், இந்த இடத்துல என்னால் ஷேடோ எனர்ஜியுமே வந்து யூஸ் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் இந்த டான்டேர் வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக எனக்கு வந்து நல்லாவே தெரியலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து செல்லுக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்டேர் தான். எதுக்குடா இவன் வந்தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது லைக் அவனால் பயங்கரமான பிளட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ என்னடான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து கட் பண்ணி வேறு மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நான் வந்து இதை வச்சு உன்னை வந்து விளையாடக்கூடாதுன்னு சொன்னலன்னமா சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர். ஸோ ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிபிள் மாதிரி தான் இருக்குது. ஒழுங்காக எனக்கு வந்து கிளியராக தெரில, என்னை வந்து மன்னிச்சிருங்க. பட் எனக்கு வந்து இது கூட விளையாடுறதுக்கு தான் வந்து பிடிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அதுவும் இல்லாமல் இந்த காஸ்மஸ் காம்படிஷன் வந்து என்ன போக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெரடன்சிபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அவனோட அங்கிள் தான் நினைக்கிறேன் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இந்த சான்சஸ்லாம் வந்து விட்டுறாத, லைக் இது வந்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இந்த மேட்ரு வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்ன்ற சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து என்னன்றது நம்மளுக்கு போக போக தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். லைக் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு தான் அவனோட லாக்கெட்டில் இருக்கிறது. ஸோ இது வந்து நம்மளுக்கு போக போக புரியும். அதுவும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து ஆண்ட்ரே கிடையாது, ஸோ வேறு ஒரு எல்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் நம்ம டான்டேரும். ஸோ ஆக்சுவலாக அங்கே இருக்கவங்கலாம் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக இவனுங்க 2 பேருமே வந்துட்டானுங்க. ஸோ இந்த ஃபைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம டான்டேரன் உள்ளே வந்துடுறானா, அதாவது நம்ம கடைசியாக எங்கே விட்டோம், இந்த செல்லுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான்ல, உள்ளே வந்து டப்புன்னு படுத்துடுறான். நான் கொஞ்சம் நேரம் வந்து படுக்கிறேன், என்னை வந்து பார்த்துக்கோன்றமா சொல்லிட்டு டக்குன்னு படுத்துடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து இவன் மேலே பயங்கரமான பிளட் ஸ்மெல் வந்து வரதாகவும் தெரியுது. அதுவும் இல்லாமல் இவனை வந்து நிறைய பேர் போட்டு அடிச்சிருக்காங்கன்றது புரியுது. அப்போது சரி ஓகேன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் வரானுங்க அவனை கொல்றதுக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை எல்லாரையுமே செதற விட்டுறான். நீங்கள் உள்ளே போகணுன்னா என்னை தாண்டி தான் தம்பி போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு எவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ல. அப்போது நம்ம டான்டேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூக்கன்றது யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ரீசன் என்னன்னா, தூங்குனா ஒரேடியாக தூங்கிட வேண்டியது தான். ஏன்னா அவனுங்க வந்து ஸ்னீக் பண்ணி கொல்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவானுங்க. செல்லுக்குள்ளேயே கொண்டுட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. அப்போ டான்டேரன் வந்து எந்திரிச்சிடுறான். ஸோ இவனுங்களாம் அவனை வந்து துரத்திட்டு இருந்தானுங்களா, இந்த சைக்ளப்ஸ் ஜோ பைரட்டை வந்து சேர்ந்தவனுக்கு தானே இவனுங்களாம். அதுவும் இல்லாமல் நான் வந்து கேள்விப்பட்டேன், நீ உன்னை வந்து கொல்றதுக்காக பிளான் பண்ணானுங்களாமே அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஆமாம்ப்பா நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போல, நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், பட் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண. எனிவே ரன் கேண்டல், நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ உளறிட்டு கிடக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலை, அதே மாதிரி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து இப்போ தூங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேயே தூங்கிடுறான். இதை கேட்டு நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன் போல நம்ம சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க, இப்போ நம்ம ஹீரோக்கும் நம்ம டான்டேரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. ஸோ ஆக்சுவலாக அவனோட பேர் வந்து நம்ம ஹீரோட பேர் ஜின்கே, அவனோட பேர் பால்மிக்கு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. அப்போது இவங்க 2 பேரோட ஃபைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸே. ஸோ பயங்கரமான காசு வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க பயங்கரமான ஃபைட்டுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஜின்கே பால்மிக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. யார் வந்து வின்னர்னு பார்ப்போன்றமா சொல்லிட்டு 2 பேருக்கான ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நம்ம சொல்லிட்டு டான்டேரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோவுமே வந்துட்டு லைக் குறைஞ்சவன் இல்லை, நான் அவனுமே வந்து என்னோடய ஃபுல் ஃபைட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்குள்ளே இறங்குறான். ஸோ 2 பேரோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக, அதாவது 2 பேருமே வந்து ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம இவன் இருக்கா இல்லையா பால்மிக், அதாவது நம்ம டான்டேரன், இவனுக்கு இருக்க வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பூனைக்குட்டிக்குள்ளே சிங்கத்தோட பலம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதான் அவனோட வீக்னஸே. அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவனோட பாடி வந்து பவர்ஃபுல் கிடையாது. இப்போ அவன் ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட பயங்கரமான டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஹீரோ வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறான். ரீசன் என்னன்னா அவனோட ஃபிசிக் அந்த மாதிரி. அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இவனுக்கு வந்து இந்த ரன் கேனலோட பிளஸ்டான பாடி இருக்குது, லைக் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அவனுக்கு ஃபேவராக இருக்குது. பட் இவனுக்கு வந்து அப்படி இருக்காது. இவனுக்கு 2 பேருமே வந்து பயங்கரமான ஃபைட் பண்ணிக்கிறானுங்க. பட் நான் இந்த ஃபைட்டில் வந்து மோஸ்ட்டாக எது லேக் ஆகுது, எது வந்து அட்வான்டேஜாக இருக்குன்றது மட்டும் தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா போகிற ஸ்டோரிக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீடாக வந்துருக்கும்.
டான்டேயோட ஃபஸ்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா குயிக்கஸ்ட்டாக வந்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி ஸ்லோ ஆகிடுறான். அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட ஸ்டாமினா வந்து ஸ்லோ பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா அவனோட கடைசி டைமில் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த டெம்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கழுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வைக்க வந்துடுவான். நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான். லைக் இந்த பார்த்தீங்களே அவனோட ஃபுல் இதுவுமே அந்த அப்பியரன்ஸே ஒரு மாறிடுது. ஸோ நானுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோடய ஃபுல் பவரை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரெடியாக வரான். பட் இந்த அட்டாக் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவன் வந்து ஈவன் ரத்தமே வந்து வர ஆரம்பிச்சது அவனோட வாயில் டான்டே ஹைரனுக்கு. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஸ்டில் என்ன பண்ணாலுமே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. 2 பேருமேயோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து கத்திட்டு வர்றானுங்க. இவ்வளோ வருஷங்களாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பார்க்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க. ஆக்சுவலாக பார்த்துருக்க மாட்டானுங்க. ஏன்னா லைக் இந்த ஏரால இவனுக்கு 2 பேர் தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடிஜியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறானுங்க. இன்னொரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த டான்டே ஹைரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைரன் ஃபேமிலியோட கிராண்ட்சன்மே. அதுவும் இல்லாமல் இவனோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கர பவர்ஃபுல். பட் ஆனால் அவனோட பாடி அப்படி கிடையாது. அவனோட பாடி சப்போர்ட் பண்ணாத ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. என்ன பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிரோஜனமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்குமே வந்து இது வந்து புரியுது, உனக்கு வந்து பிளஸ்டான ஒரு ரன் கேனலோட பாடி இருக்குது, பட் எனக்கு வந்து அப்படி கிடையாது, நான் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பட் இது எல்லாத்துக்குமே என் கார்டு இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து விட மாட்டேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு அட்டாக் வந்து பண்ணுறான். இந்த அட்டாக்கில் லைக் க்ளீனாகவே வந்து புரியுது என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்டே ஹைரனுக்குள்ளே ஒரு டெஸ்பிரேஷன் தான் இருக்குது. அதாவது சோகம் மட்டும்தான் இருக்கே தவிர அவனோட கண்ணு ஃபுல்லாக சோகம் தான் இருக்கே தவிர ஒரு இதுவே வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கத்தியை கழுத்துக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறான். விட்டுருந்தா வெட்டியிருப்பான். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்டே ஹைரன் கீழே விழுந்துடுறான். ஓடி வந்து நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு எழுப்பு பார்க்குறான். பட் ஆனால் அவனால் எந்திரிக்கவே முடியல. லைக் சுத்தமாக மூச்சு வேஸ்ட் இல்லாமல் விழுந்து கிடக்குறான். அப்போ நம்ம வெரடென்சிபிள், அதாவது என் தலைவன் உள்ளே இறங்கி, டேய் பயப்படாத ராஜன், நான் வந்து காப்பாற்றிட்டேன் அவனை, நான் கண்டிப்பாக வந்து உயிரோட அவனை வந்து வச்சு பண்ணுறமா சொல்லிட்டு உள்ளே இறங்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறான். அப்போ அவனோட கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த லாக்கெட்டை வந்து வெளில எடுக்கிறான். ஸோ அது ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உயிரே இல்லாத விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்குமா. அதாவது செத்து போன விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அதோட பேர் நியூமரஸ். ஸோ அதை வந்து எடுக்க எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஸோ அதான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது வெரடென்சிப்பில் வந்து அதை ஸ்ட்ரைட்டாக நம்ம டான்டே ஹைரனுக்கு யூஸ் பண்ணிடுவான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பயங்கர லைக் எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே காஸ்ட்லியஸான ஒரு விஷயம், யாருக்குமே எப்பயுமே வந்து கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயத்த இவன் வந்து எப்படி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்குமே வந்து புரியல. அவன் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான், இவன் எப்படா யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, தம்பி இதுக்கெல்லாம் நீ வந்து எனக்கு எதுவும் பே பண்ண தேவையில்ல, நீ வந்து என் கூட வந்து ஒரு ட்ரிங்க் அட்டன் பண்ணால் போதுன்னு நம்ம சொல்லிட்டு இவனுக்கு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ உட்காந்து லைக் இந்த ஃபைட்லாம் முடிஞ்சுது, டக்குன்னு மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரே ஸ்டேஜில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹீரோ கூட அந்த நம்ம வெரடென்சிபிள் அந்த டான்டே ஹைரன் இவனை 3 பேரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டான்டே ஹைரன்னாலே நம்ப முடியல, நீ வந்து நியூமரஸ் மேலே யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துட்டு அவனாலுமே நம்ப முடியல. இவனுங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வந்திருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த வெரடென்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஜாலி கேரக்டர் போல். ஸோ நம்மளுக்கு வந்து க்ளீனாகவே தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் மேப் எடுத்து நம்ம வெரடென்சிபிள் கிட்ட கொடுக்குறான். இந்தாப்பா நீ வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலையா, அதுக்கு வந்து இதை நீ வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரெசென்ட்டாக நீ வந்து வச்சுக்கணுமா சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த ட்ரெஷர் பாக்ஸுமே நம்ம வெரடென்சிபிள் வந்து வாங்கி வச்சுக்கிறான். இந்த சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பேனலாக இந்த பேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு ரொம்பவுமே ஜாலியாக இருக்கானுங்க. அப்போ தான் வந்து இதே மாதிரி நம்ம திருப்பியும் மீட் பண்ணுவோமான்னு எனக்கு வந்து தெரியல. பட் சீக்கிரமாக நம்ம வந்து மீட் பண்ணும்போது, அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து இப்படி இருக்காதுன்றது அவங்களுக்குமே வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வெரடென்சிபிளுமே வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆண்ட்ரே வந்து போனதுக்கப்புறமா எங்களோட ஃபேமிலியோட ஹானருமே வந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அதை பற்றி நம்மளுக்கு வந்து எதுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவனுக்கு 3 பேருமே ஜாலியாக இருக்கும்போது நம்ம ஜின்னு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறான். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட், நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், சரி ஓகே அடுத்த வாட்டி நம்ம வந்து மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜின் வந்து அவங்க 2 பேரையும் விட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதுதான் அவங்களோட லாஸ்ட் மீட்டிங்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்புனோடனே இன்னொரு
பக்கம் நம்ம காஷ்மீர் வந்து லெட்டர் அமைச்சிருக்கான். இந்த மாதிரி ஜின்ரன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டான்டே ஹெரனை தோக்கடிச்சு காஸ்மஸ் காம்படிஷன் வந்து ஜெயிச்சிட்டதாகவும், லைக் ஜின்ரன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்பை அட்டன் பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம இவருக்குமே வந்து கைரனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம இவர் கூட யார் நம்ம காஷ்மீர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. லைக் இந்த விஷயங்களை பற்றி நான் நிறைய வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மேப் எடுத்து காட்டுறான். அந்த மேப் பார்த்தோன்னே நம்ம ஜூலியா வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ட்ரெஷர் இருக்குன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜூலியா வந்து ட்ரெஷரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல தான் நிறைய சோகங்கள் வந்து இருக்குது. பீப்புள் வந்து ப்ரொடெக்ட் பண்ண நிறைய பேர் வந்து போனாங்க. பட் யாராலையுமே வந்து எதுவுமே பண்ண முடியல. ரொம்பவே சோகமான விஷயங்கள்லாம் அங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மிரக்கனை வந்து தூக்கிடும். அப்போ லேட்டர் கூப்பிட்டு வந்து டே தம்பி வந்து பார்த்து விடான்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏதோ கோளாறு இருக்குன்றது நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ட்ரெஷர் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதாவது இது வேறு ட்ரெஷர் மேப், அவனுக்கு கொடுத்தது வேறு ட்ரெஷர் மேப். இதை வந்து பார்த்தோன்னே வந்து புரியுது அங்கே ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம லேட்டர் கூப்பிட்டு கேட்குறான். ஸோ இந்த ஐலாண்டுக்குள்ளே நீ என்ன தர பார்க்குறேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல நிறைய நேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு கடவுள் மேலே ரொம்பவே நம்பிக்கையாக வச்சாங்க. பட் ப்ரெசன்ட் டைப்பில் அவங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்க எல்லா நேட்டிவ்ஸுமே அழித்து லைக் ரொம்பவுமே கொடுமை பண்ணி அவங்க எல்லாருமே கொலை பண்ணி அங்கே இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரிசோர்ஸை வந்து லைக் ரொம்பவுமே டிப்ளாய்ஸ் பண்ணி ரொம்ப மோசமாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட மொத்த கல்ச்சரையுமே வந்து அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து அந்த மிரர் ஆர்டிஃபேக்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் மெயினான மேட்ரு. லைக் ஃபவுண்டைன் ஆஃப் மேஜிக் த மிரர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபேக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியோட இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியோட மெயினான ஒரு ஆர்க்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலன் ரூயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே இடம் தான் இது. ஜிப்பிள் ஃபேமிலியோட கையில் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆர்டிஃபேக்ட்டுமே இருக்குது. அங்கே இருக்க நேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்னொரு ஆளையுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, டைம் வந்து வந்துருச்சு, ஃபைனலாக அந்த கெஸ்ட்டையுமே நம்ம வந்து மீட் பண்ணி ஆகணும் போல் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம் இல்லையா அந்த மிரர் ஆர்டிஃபேக்ட் பற்றி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானாவோட ஃபவுண்டைன் மாதிரியாம். ஸோ லைக் அது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆப்ஜெக்டாக. அதில் வந்து இன்ஃபைனட்டான மானா வந்து கிடைக்குது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம போய் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே புரியுது. அப்போது சரி காஷ்மீர், நான் உங்ககிட்டே வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து விட்டுறேன். ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன மேட்ரு, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. கரெக்டாக 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. 1796 17th February. அங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தள்ளாடி போயிட்டுருக்கான். இந்த உலகமே என்னோட வாழ்க்கை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி குடி போதையில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். சுற்றிக்கிட்டே நானும் விழுந்துட்டேன்ப்பான்ற மாதிரி சொல்லிட்டு விழுந்தோடனே பரவாயில்லையே என்னோட ஃப்ரெண்ட் மாதிரியே நீயும் இருக்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து உள்ளே இறங்குறான். யாரா தம்பி நீன்ற மாதிரி சொல்லும்போது, இந்தாப்பா என்கிட்ட நிறைய ஆல்கஹால் வந்துருக்கு, இந்தா குடினமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொடுத்துட்டு அப்படியே அவனை வந்து கூப்பிட்டு போகிறான். உன்னோட ஹோம் டவுன் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது என்னோட ஹோம் டவுன் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா அவனை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அந்த மேப் எடுத்து காட்டுறான். இந்தாப்பா இந்த மேப் பாருங்க, பார்த்து மாதிரி இருக்கான்னு கேட்டோன்னே அந்த ஆல்கஹால் பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு டே யாரா நீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போது நான் வந்து கொலனியன்னு தெரிஞ்சுதான் நீ வந்து என்கிட்ட வந்தீங்களா, யாரா நீன்னு கேட்கும்போது தம்பி பயப்படாதரா, அவனை வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் நான் வந்து வந்திருக்கோம், நாங்கள் வந்து சிம்பிள் தான் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இது வந்து ஒரு கோயின்சிடென்ட்லாக இந்த மேப் வந்து என் கையில் கிடச்சிச்சு, பட் இந்த அளவுக்கு இது வந்து மாறுன்னு தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். லைக் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு, என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து என்னோட எங்கள் சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க எங்கள் சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட் ஃபோல்ட் கட்டிகிட்டு இருந்தாங்க. வெல்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நோபல் மேன் ஆஃப் டீகான்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மீரை பார்த்துமே வந்து சொல்கிறாங்க. அப்போ அவருமே வந்து வணங்கும் போது நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, இதில் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வந்து புரியல அப்படின்னு நான் சொல்லும்போது, இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சுவலாக இவங்க இருக்க இடமே ஒரு மாதிரி டிவைனிக்காக இருக்கும். ரொம்ப டிவைனாக ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி லைக் பக்திமயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீ தானே அந்த பையன்,
அதாவது இந்த ஸ்வாடை சூஸ் பண்ண, அதுவும் இல்லாமல் ஒன்றை வந்து ஷேடோ சூஸ் பண்ணிச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஷேடோ ஸ்பீசிஸில் இருந்த லாஸ்ட் ட்ராகன் வந்து ஒன்று சூஸ் பண்ணிச்சு, அதுவும் இல்லாமல் அவன் கூட யங் கார்டியன் ட்ராகன் அஸ்மல் ட்ரெஷர் வந்துருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. எப்படா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் தான் லவ்வர்ஸாவான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் லவ்வர்ஸான்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கடவுளான்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஒரு வெசல் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து கடவுளாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி என்னோடய ஹோம் டவுன் வந்து போயிருக்கதை நான் வந்து கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கலோனியன் இருக்காங்க இல்லையா, அவங்கள இவங்களுமே ஒரு ஆள் தான். இவங்க வந்து ஒரு ப்ரீஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த பிளாக் ட்ராகன் வந்து என்னோடய வழியில் வந்து உப்பு அள்ளி போட்டுச்சு. இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பழைய விஷயங்கள் வந்து கிளறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்களோட கஷ்டத்தில் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்கள் ஞாபகப்படுத்தி லைக் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து அங்கே போனால் தெரியும். அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இறங்குறாங்க. அங்கே போனோடனே கரெக்டாக நம்ம காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே ஏதோ நடமாட்டம் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக இவங்க இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலன் ரூயின்ஸு. ஸோ ஆக்சுவலாக ஸ்டோரி கொஞ்சம் லைக் லீனியராக மூவ் ஆகிட்டே இருக்கும். லைக் லீனியராகவும் இருக்கும், நான் லீனியராகவும் இருக்கும். ஸோ அதனால் என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அக்யூரேசி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இறங்கிறானுங்க. அதாவது இந்த காலன் ரூயின்ஸ்குள்ளே. இது வந்து நம்ம ஜிப்பிளோட கைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஜிப்பிள் கைக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 400 வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கைக்குள்ளே தான் இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜின் வந்து ஸ்ட்ரைட்டாக அவனோட கழுத்தில் கத்தி வச்சிடான். கத்தி வச்சுட்டு யார் ராணின்னு கேட்கும்போது, என்னோட பேர் டைனோ, நான் வந்து இங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட்டருன்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இவனோட ஃபுல் பேர் வந்து பார்த்திங்கன்னா டைனோ ஜக்லன். ஸோ வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ன்ற மாதிரி சொன்னோன்னே, ரிப்போர்ட்டரா, அப்போது இந்த காலன் ரூயின்ஸை பற்றி பாஸ்ட் லைஃப்பில் ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட்டர் இவன் தான் போல் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் திரும்ப பார்ப்போன்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் வந்து சிம்பிள் ஃபேமிலி கிடையாது, பயப்படாத. ஸோ ரிப்போர்ட்டர்னால் அவனோட கண்டென்ட் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது, நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து சும்மா இந்த பக்கம் போயிட்டுருக்க ஆள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல காலன் சிட்டிசன்ஸ்க்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும்போது, எங்களுக்கு வந்து தெரியும், பட் என்ன விஷயன்றதை ப்ரீஃபாக சொல்லுங்கன்னு நம்ம சொல்லும்போது, அவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதின இந்த நாவல்ஸ் பற்றிலாம் வந்து காட்டுறாரு. அதாவது இந்த ரிப்போர்ட்ஸ் பற்றிலாம் காட்டுறாரு. நான் ஆல்ரெடி இந்த முருகன்சிப்பிள் கிட்ட வந்து போனேன். ஸோ அவன் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நான் அவன்கிட்ட வந்து போய் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டேன். அவன் வந்து அந்தளவுக்கு டிஃபென்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் லைக் ரீசனே இல்லாமல் என்கிட்ட ஆன்சர்ஸ்லாம் வந்து அவன் வந்து சொன்னான்றமா சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மிரோன் ஜிப்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஜிப்பிளில் பார்த்த பைத்தியக்காரன்லே பெரிய பைத்தியக்காரன் இவன் தான். ஸோ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு மாதிரி லுனாட்டிக்கான ஒரு ஆளாமா இவன். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே கொடுமைப்படுத்திட்டு லைக் சரக்குன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். இவனோட லைக் அப்பியரன்ஸை வச்சு அவங்களால வந்து சொல்ல முடியும். பட் நான் பார்த்ததுலே லைக் இந்த மான்வால் ஒரு ஃபைனஸ்டான இல்லைனா இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். லைக் காலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கான். ஸோ வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மாதிரி அங்கே குடிச்சிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பான். இவனோட பேர் தான் வந்து மிரோன் ஜிப்பிள். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா 7 மேஜிக் டவரோட ஹெட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பியும் லைக் நான் லீனியராக ஸ்டோரி மூவ் ஆகுது. இன்னொரு பாட்டு வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நமக்கு டான்டேலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வேறட்டுன்னு வந்து சொல்லியிருப்பான், என்னோட அங்கிள் ஆண்டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஈவில் தான். பட் ஆனால் மியூரன் கூட கம்பேர் பண்ணும்போது அவர் ஒன்றுமே கிடையாது. இந்த மியூரன் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள். லைக் எப்படி சொல்கிறது, நடுராத்திரியில் கூட எழுந்திரிச்சு என்ன பண்ணுவான்னு யாருக்குமே வந்து தெரியாது. அவனை வந்து ஏன் மாஸ்டர் ஆஃப் மேஜர்ஸாக போட்டாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அந்த டவரோட மாஸ்டர் வந்து ஏன் போட்டாங்கன்னு தெரியல. அவனே வந்து பெரிய அழிவுக்கு காரணமாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து அவனை மீட் பண்ணனா அவங்க கூட ஃபைட் மட்டும் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெரடன் வந்து ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டைனோ வந்து கூப்பிட்டு போயிடும். நான் உங்களுக்காக ஆள் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்பா, இவங்க வந்து இங்கே இருக்கவங்க தான். லைக் எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க, உங்களுக்காக ஒரு சில நியூஸ் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் வந்து உடச்சி போட்டு அங்கே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி மியூரன் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்கும்போது,
கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸ் இவனுங்கெல்லாம் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறானுங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம மிராக்கிள் வந்து டக்குன்னு அந்த டைனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுறான். தூக்கினோடனே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டுறான். அந்த இடத்துல வந்து ஒரு ஷீல்டே வந்து கிரியேட் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து எப்படா எங்கள் ஷீல்டு வந்துச்சுன்னு நம்ம சொல்லிட்டு ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். இவன் வந்து எதையோ மறைக்கிறான்றது நம்ம ஹீரோவுக்குமே வந்து புரியுது. நீ தானே ரன் கேண்டில் கரெக்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்குறான். அந்த ஒரு பொண்ணு கூட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிச்சேன் ரன் கேண்டில் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது இவனுக்கு எப்படி என்னோடய பேர் தெரிஞ்சுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். பட் எப்படி இருந்தாலுமே சரி இவன் வந்து ஒரு மாதிரி மோசமான ஒரு ஆளாக தான் தெரியுது. சரி ஓகே நம்ம வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட சால்ட்ரட்மே இருக்க மாதிரி ஒரு விஷுவல் வந்து காட்டுறாங்க. இது ஆக்சுவலாக சும்மா அவனுக்கு பின்னாடி இருக்க மாதிரி தான் வந்து என்ன காட்டுறாங்க. அவன் கான்டாக்டர் இல்லையா, ஸோ அதனால் அப்படி வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல இவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பவரை அன்லீஸ் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். மேஜ்ன்றதுனால ஃபிசிக்கலாக இல்லாமல் இந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபைட் பண்ணுறதோட சிரிக்கத் தான் வந்து பையன் தான் பண்ணிகிட்டு இருக்கான். பயங்கரமாக கத்திட்டு கிடக்கிறான். இதுக்கு மேலே ஒன்று வந்து நான் பேச விட மாட்டேன். இந்த ஜிம்ரன் கேனல் நான் சீக்கிரமாக கொண்டுட்டுனா ஒரு மாதிரி நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா அடித்த போதை அந்த மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி போதையிலே அந்த பையனாக நின்றுட்டுருக்கான். நான் வந்து அவனை சீக்கிரமாக கொண்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே அந்த பையனாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் தான் ஆக்சுவலாக அந்த மிரான்சிபிள்ன்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செவன் டவர் அமேசஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டவர் இருக்கும். அதாவது அந்த டவரோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவன் தான் அங்கே இருக்க எல்லா டவர்ஸுமே மாஸ்டராக இருப்பான். ஸோ இவனுமே வந்து என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜின்னை வந்து கொள்றதுக்காக ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு போயிடுவான். ஸோ என்னதான் இருந்தாலும் இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நீ வந்து இந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து காப்பாற்ற போறியா? ஸோ இவன் இன்செக்ட்ஸ்ன்னு யாரை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலோனியன் மக்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? இந்த இன்செக்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிடுவானுங்க, என்ன பண்ணியோ வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட வாண்ட் எடுத்து மேஜிக் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ என்கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையுமே நானுமே வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறான். அப்போ இவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் புரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மேஜிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேடோ எனர்ஜி இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிரனோட மேஜிக்கை வந்து ஒரு மாதிரி ஈட் பண்ண ஆரம்பிச்சிது. அதாவது சாப்பிட்ருது. அவனோட மேஜிக்கே எல்லாம் போயிடுது. என்னப்பா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்தீங்கன்னா இவனுக்குமே வந்து மேஜிக்லாம் வந்து தெரியுது. அப்போ கண்டிப்பாக இவனுக்கு வந்து மானா இருக்கும். அப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல கவுண்டர் மானா ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணணுமா சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். இந்த கவுண்டர் மானா ஃப்ளோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த ஆப்பனண்ட்டுக்குள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக அவனை வந்து பேரலைஸ் பண்ணி விட்ரும். அதாவது அவனோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்ரும். ஸோ அதனால அவன் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மானாலாம் வெடிஞ்சு அவனோட பாடியில் இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து ரப்சர் ஆகி பிரேக் டவுன் ஆகி செத்து போயிடும். அப்போ அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரும்போது இந்தாடா ஆனந்து பாடுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவனோட செஸ்ட் ஹோலை வந்து காட்டுறான். அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம மிரான்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். ஸோ மாட்டினோடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக டார்க்னஸ் ஆயிடுது. என்னப்பா டார்க்னஸ் தான் இருக்குதான்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது என்னால் எதுவுமே பார்க்க முடியல, எனக்கு முன்னாடி மொத்தம் டார்க்னஸாக இருக்குது, இதுதான் ஷேடோட பவரா இல்லை இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஃபீலிங் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைட் வந்த மாதிரி தானே இருந்துச்சு, லைட்டா அப்போ அடுத்த அட்டாக் இது தானான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிரான் வந்து டக்குன்னு டாச் பண்ணிடுறான். லிட்டரலாக எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த இடத்துல கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. இவன் வந்து தப்பிக்கிறானா எந்த மாதிரி ஒரு பீஸ்டார் பண்ணுறதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா தம்பி நீ வந்து என்ன கொல்லணும்னு நினச்சேன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே செத்துருவாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட பவர்னால் தான் ரன் ஆகிட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உள்ளே இறங்கிடுது. அதாவது இந்த கொலையன் ஒரு பொண்ணு இருப்பாள், அவன் வந்து உள்ளே இறங்கிட்டு இவன் சொல்கிறது எல்லாமே போய் இங்கே இருக்க எல்லாருமே வந்து கொண்டுட்டு அவன் வந்து உயிரோடு இருக்க மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கான், அவனை வந்து ஏமாத்துறான்ற மாதிரி சொன்னோடனே யாரா அந்த பொண்ணு என்னோட பிளானை ஃபுல்லாக வந்து இது பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபயரை வந்து எரிய வச்சிடறான். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணதுன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ தான் பாஸ்ட் லைஃப்பில் அவனோட மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சிபிள்ஸ் வந்து இந்த ஃபயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரே வந்து ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ஒரு ஃபயர் வந்து க்ரியேட் பண்ணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபயர் வந்து எரிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து சமன் பண்ணான். டெஸ்ட்டை சமன் பண்ணோடனே அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. போனோடனே இந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட்டோட ஃபயர் வந்து ஒரு வார்ம்னஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே வந்து தப்பிச்சிடுது. ஏன்னா காலனியனில் இருக்க சர்வைவரில் இந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு எவ்வளோ தைரியம் இருந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன், என்னோட பிளானே வந்து கெடுத்துட்டேன், நான் என்னென்னவோ பிளான் பண்ணேன், என்னென்ன பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு பைத்தியக்காரன் தான். இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஒரு டீமன் கிங்கோட ஒரு லவராக வந்து இருந்தேன்ற மாதிரி சொல்கிறான்.
ஆக்சுவலாக ஒரு டீமன் ஹெலுராமன் சொல்லிட்டு ஒரு டீமன் இருக்கும், அதோட லவராக இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட்டை சம்மன் பண்ணதை பார்த்துட்டு அவனுமே வந்து ஷாக் ஆயிரான். இவன் வந்து டெஸ்ட்டை சம்மன் பண்ணானா இவன் வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மேஜா, நானுமே வந்து அந்தளவுக்கு ஆவன் நான் நினச்சி கூட பார்க்கல, பட் என்னாலே வந்து அவன் மூலே வந்து ஆகியிருக்கான், கண்டிப்பாக இவனை கொண்டுனா ஒரு மாதிரி கிக்காக இருக்கும் போலேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம பார்த்ததுலேயே ஒரு மாதிரி பைத்தியக்கார கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். அப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிரக்கனை வந்து ஷேடோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவான். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ ஸ்லைட் பண்ணி ஒரே ஸ்லாஷ் போட்டு விட்ருவான். அந்த ஸ்லாஷ் மூலிமா டெஸ்ஸோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக ஃப்ளேம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அவனோட பாடியை ஃபுல்லாக கறிக்கிறது. அதாவது மியூரன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னே போட்டுருது. அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா புரியல. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பட் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளே அவனோட உயிரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. அதாவது அந்த மியூரன்ஷிப்பில் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள், பட் டெஸ் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி வெறியான ஃபைட்டு. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த சாப்டர் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நான் இதுக்குன்னே ஒரு தனியாக கூட இந்த ஃபைட்டுக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவனோட ஃபைட் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவனோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி, அவன் வந்து ஒரு மாதிரி லுனாட்டிக்காக இருப்பான். லுனாட்டிக்னா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக சிரிச்சிட்டு ஒரு மாதிரி இருப்பான். ஸோ அது வந்து அவனோட ஆட்டிடியூட் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. பட் ஃபைட் வந்து இந்த அளவுக்கு தான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறான். அவனால் எதுவுமே வந்து பண்ணவும் முடியல. அப்படியே அவனோட பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா அவன் தரையில் வந்து விழுந்துடுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து எங்களை காப்பாற்றுறது ரொம்பவே தேங்க்ஸ் என்னமா சொல்லிட்டு இருக்கோம். பட் அவன் வச்சிருப்பான் இல்லையா வாண்டு, ஸோ அந்த வாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே பக்கத்தில் இருக்க டவர்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் போயிடும். ஸோ அதனால அங்கே இருக்க வைஸ் ஹெட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிடுது. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து யோசிக்கிறான். ஸோ அப்போ அந்த குரூப்பில் ஒருத்தர் இருப்பான், அதாவது நம்ம இவன் இருக்கா இல்லையா மியூரன், ஸோ அவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இருப்பான், ஒரு வைஸ் ஹெட் வந்து இருப்பான். அவன் வந்து வந்துடுறான், எவ்வளோ தைரியம் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பீங்க, நான் தான் வந்து மிடார் எல்னர், இந்த 7 மேஜர்ஸ் டவரோட வைஸ் மாஸ்டர், நீங்கள் வந்து என்னோட மாஸ்டர் வந்து ஏதோ பண்ணிட்டீங்க, நான் வந்து உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இவனுங்க இருக்காங்க இல்லையா அந்த நேட்டிவ்ஸ், அதாவது இந்த காலன் ரூயின்ஸோட நேட்டிவ்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரிமனி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் முடிஞ்சால் அந்த காடை வந்து சவுண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த செரிமனி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்காக எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது அவங்களுக்கு வந்து டைம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா இப்போ அந்த ட்ராகன்ஸோட அந்த அந்த வைஸ் ஹெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் கரெக்டாக எண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாருமே வந்துடுவானுங்க. வந்தால் இங்கே இருக்கவங்க எல்லாரையும் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அவன் சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவன் வந்து சொல்லி ரெடி ஆயிடான், டேய் எல்லாருமே ரெடியாக இருங்க, நம்ம மாஸ்டருக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சுன்னமா சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுது. அவன் வந்து உள்ளே இறங்கிட்டு என்னோட மாஸ்டருக்கு வந்து என்ன சின்னமா சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்னோட பிரதர், அதாவது மாஸ்டர் இல்லை இப்போது, என்னோட பிரதர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாடி வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே வந்து ரெடி ஆகுங்க, உங்களோட ஃபயர் பண்ணுறதுக்கு உங்களோட அட்டாக் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்றமா சொல்லிட்டு வந்து கத்திட்டு கிடக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். நீங்கள் வந்து நான் அப்படியே கொல்லாமல் அவன்கிட்ட நிறைய ட்ரிக்கெல்லாம் காமிச்சு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு, ஸோ நான் சொல்லும் போது அட்டாக் பண்ணுங்கள், அவனை வந்து கேப்சர் பண்ணுங்கள், கொன்றாதீங்க, அவனை வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிடக்கூடாது, நிம்மதியாக சாப்பிடக்கூடாது, பயங்கர மோசமாக வந்து சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறான் கையாமையான்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் அவனுங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8 ஸ்டார் மேஜிக் இருக்கவங்க, ஸோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் இருக்கவனுங்க. பட் இந்த மாதிரி இடத்துல லைக் சுற்றி வளைச்சி அவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ரெடி ஆகிறானுங்க. இது பார்க்கும் போது நான் கொஞ்சம் லேட்டாக வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ளே ஒருத்தவங்க வராங்க. ஸோ இவங்க யாருன்னு தெரியுதா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டேலரிஸ் சென்டார்மா, அதாவது நம்ம செர சென்டார்மா இருக்காங்க இல்லையா, அதாவது ஒருத்தவங்க வந்து வந்திருப்பாங்களே இந்த மேமிட்டில் ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பாங்களே அந்த ஐஸ் பேலஸ் மாஸ்டர் அந்த மேட்ரு, ஸோ அவங்க தான் இவங்க. ஸோ இவங்க தான் டேலரிஸ் சென்டார்மா, ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இவங்க. ஸோ இவங்க உள்ளே வந்து மொத்த பேரோட மேஜிக்குமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம், எனக்கு காஷ்மீர் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லியிருப்பான். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ வந்து காஷ்மீர் அமுச்சு வச்சுருப்பான், இந்த மாதிரி எனக்காக இந்த ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன மேட்ருனா ஸ்ட்ரைட்டாக நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா டேலரிஸ் சென்டார்மா, இவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்க சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம செர சென்டார்மா வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா ஃபைட்டுக்காக, ஸோ இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு
போய் கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்டு அவங்களுமே வந்து வந்திருப்பாங்க. அப்போ நம்ம செரசண்டர்மா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமான ஃபைட் ஆகும் போட்ட ஃபைட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் செத்தே போயிருப்பான். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது யாருப்பா யார் கூடப்பா நீ வந்து சண்டை போட்ட, யார் வந்து இருக்கா, என்னோடய பொண்ணு வந்து உனக்காப்பா ஃப்ளவர் கொடுத்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஒரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போது இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன், அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செரசண்டர்மா வந்து சொல்கிறாங்க, சீரியஸாக அம்மா வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்ததே பெரிய விஷயம், அதுவும் இல்லாமல் அவன் வந்து கொல்றது கூட யோசிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் வந்து கொல்ல கூட இல்லை. அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஐஸ் பேலஸ் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் தம்பி இங்கே என்னடா பண்ணுற, அதுவும் இல்லாமல் நீ வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள பார்த்து, அதாவது நம்ம எண்டார்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பானுங்கன்னா, இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க, இது வந்து நம்ம ஜிப்பிளோட டெரிட்டரி, இங்கே வந்து நீங்கள் வரதுக்கு அலோடு இல்லை, எவ்வளோ தைரியம் தான் வந்திருப்பீங்கன்னு நம்ம சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு வந்து பயங்கர ட்ரிகர் ஆகிடுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்த்து நீ இப்படி இருந்து சொல்லுவ அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணாங்க. அடுத்த செகண்டே அவனோட கை இல்லாமல் போயிடும். என்ன தம்பி உன்னோட கை இல்லாத மாதிரி இருக்கா, உனக்கு வந்து வழி தெரியாது, ஏன்னா அது தெரியாத மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட தலைவு இல்லாமல் போயிடும், பார்த்து பத்திரமா இருந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒயிட் ஆர்மின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆர்மி வந்து காட்டுறாங்க. இவனுங்க வந்து ஜிப்பிள் ஃபேமிலியோட ஒரு ஆர்மி தான் இவனுங்க. ஸோ இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ஜிப்பிளில் இருக்கிறவங்களே வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம எண்டார்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டேலரிஸ் வந்து என்னோடய வேலை வந்து முடிஞ்சிருச்சு, அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது இந்த ஒயிட் நைட்ஸ்லாம் வரானுங்க போல், இவனுங்க வந்து ஒரு பெரிய சண்டையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து இதில் இன்வால்வ் ஆக விரும்பலை, நான் வந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல எங்களை வந்து விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே, தம்பி நான் வந்து உங்கள்கிட்ட கிளம்புறேன்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணல, நான் வந்து ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து இது மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும், நான் வந்து மொத்த பேரையும் வந்து காப்பாற்றிடுவேன், ஸோ இதுக்கு மேலே இதே மாதிரி விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இவனை வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போது சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட பேரண்ட்ஸை என்னை வந்து பார்க்க விடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு நம்ம ஹீரோவே ஓகேன்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். அப்போ இந்த நைட்ஸ்லாம் இருக்காங்க இந்த ஒயிட் கமாண்டர்ஸ், ஸோ இவனுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் இருக்கானுங்க, வானத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறானுங்க. ஒரு ஃப்ளோட்டிங் ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வருவானுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. அதாவது இருக்கிறதுலே இந்த ஷிப்பில் இருக்க ஒரு நைட் ஆர்மியிலே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியாக இவனுங்களோட ஆர்மி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ நம்ம மிரக்கு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எண்டார்மா வந்து ஒரு பவர் கொடுப்பாங்க. என்ன மேட்டர்னா அவனோட கையில் வந்து ஒரு ஐஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு கல்லெல்லாம் தூக்கி அவனுக்கு மேலே வீசி இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாடின்னு கிடப்பான். அப்போ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த காலனியன்ஸை சேர்ந்த இந்த காலனியன்ஸ்லாம் வந்து ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை வந்து முடிக்கணும்னா வந்து டைம் தேவைப்படுது. ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைம் ஆகணும். ஸோ அதனால எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆர்மி வந்து ஒரு பெரிய மைனஸாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து மாறிடுது. ஏன்னா பயங்கர பவர்ஃபுல் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறானுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அனிலேஷனுன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணானுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக மெயின் ஃபேமிலிக்கிட்டேருந்து ஆர்டர் வாங்கி இந்த அனிலேஷன் வந்து யூஸ் பண்ணானுங்க. இந்த அனிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிச்சிரும், அதாவது மேப்லேயே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுரும். அப்போ அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் ஒரு மாதிரி நியூட்ரல் ஆயிடுது. என்னடா ஆச்சுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நம்ம செரசண்டர்மா வந்து சொல்கிறாங்க, அம்மாவோட பவர் அதுதான். ஸோ அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாடை வந்து டச் பண்ணிச்சுன்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஐஸாக மாற்றி விட்டுருமா. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றி விட்டுருப்பாங்க. பட் ஸ்டில் அவனுக்கு வந்து திருப்பியும் சார்ஜ் பண்ணுவானுங்க அடுத்த மேட்ருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து என்ன பிளான் பண்ணோன்னா போயிட்டு கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரிச்சுவலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்தால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேர் லவோசா. ஸோ அவங்க வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிக்க முடியுன்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அவங்க இருக்காங்களான்னு நம்ம சொல்லி பார்த்துட்டுப்பான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஐஸ் மாஸ்டர் வந்து வந்துடுவாங்க. லவோசா வந்து செத்து போயிட்டாங்களான்னு கேட்கும்போது இல்லை உயிரோடு தான் இருக்காங்க, டீகானில் இருக்காங்கன்னு சொன்னோடனே அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டீகானுக்கு எப்படி சொல்கிறது ட்ராகன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. அதாவது நம்ம மேரக்கன் மூலிமா போயிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. லவோசாவை கூப்பிட்டு வந்தோடனே கரெக்டாக அங்கே போனோடனே அவங்களுமே ரெடியாக இருப்பாங்க, வாங்க எங் மாஸ்டர் நம்ம சொல்லிட்டு அவங்களுமே அங்கே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுமே இங்கே வந்து கூட்டு வந்து விட்டுறான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி லைக் நான் லீனியராக வந்து பார்த்திங்கன்னா கதை எடுத்துகிட்டு போவீங்க, கரெக்டாக எக்ஸ்பிளைனே வந்து பண்ண முடியாது.
ஸோ ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரனோட ஸ்டோரியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு சின்ன ரீகேப் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துட்றேன். நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த மிரஞ்சிபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 மேஜர்ஸ் டவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டவர் வந்து இருக்கும். அந்த டவரோட ஹெட்டே அவன் தான். லைக் கிட்டத்தட்ட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள், 8 ஸ்டார் இருக்க ஒரு மேஜிக் இருக்க ஒரு மேஜ் இவன். ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜிப்பிளில் இந்த ஆண்ட்ரே தான் ஈவில்னு நினச்சா அவனோட லைக் அவனை வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு பயங்கர மோசமான ஒரு கேரக்டர் தான் இந்த முரஞ்சிப்பிள். ஸோ இவன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இவனே வந்து சொல்லியிருப்பான் வெரடஞ்சிப்பிள், நீங்கள் வந்து ஆண்ட்ரே கூட ஃபைட் பண்ணிக்கலாம், பட் இவன் கூட வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தோணலாம், ப்ரோ இவனா ப்ரோ ஈஸியாக தோத்துட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவன் வந்து அந்த இடத்துல பயங்கர போதையில் இருக்கான். அதுவும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெளிவாக தெரியல. ஸோ லுனாட்டிக்ன்ற மாதிரி சொல்லி மீன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாலிட்டிலே இருக்க மாட்டான், ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு செம்ம போதையில் இருப்பான். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்லேயுமே வந்து இறங்குவான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஹிடன் ட்ரிக்ஸ் தானே யூஸ் பண்ணுவான். ஸோ இப்போ இவன் வந்து ஒரு மேஜ்ன்றதுனால இவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஆட்ரிபியூட் தான். பட் ஆனால் இவன் அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் இருக்குது, மேஜிக் இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அவன் சமன் படி என்னென்னவோ பண்ணுறான் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முரஞ்சிப்பில் வந்து தோற்று போயிருப்பான், அதுவும் இல்லாமல் செத்தும் போயிருப்பான். ஸோ அதே மாதிரி அவன் செத்து போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அவனோட வான்லேருந்து சிக்னல் போயிருக்கும். ஸோ சிக்னல் போனதுனால பக்கத்தில் இருக்க டவருக்கெலாம் மெசேஜ் போயிருக்கும். அதனால அங்கே இருக்கவனுங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக மெயின் ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுங்களேமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருவானுங்க. அப்படி வர்றது ஒரு பெரிய மைனஸாக இங்கே இருக்கவங்களுக்கு மாறிடுது. ஏன்னா இங்கே வந்து இந்த செரிமனியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடத்தணுமா. ஏன்னா அப்போ தான் அதாவது இவங்க இருக்காங்களே இவங்க எல்லாருமே வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காட் வந்து இருக்காங்க, அவங்களோட பேர் காம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இடத்துக்கான காடஸாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்குமே வந்து ஆன்சர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆன்சர் கொடுக்குற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணை மூடிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கண்ணையே திறக்க மாட்டாங்க. லைக் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ ப்ரேயர்ஸ் வச்சுமே வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் கண்ணையை திறக்கலேன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் ரிச்சுவல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இந்த சிக்னல்ஸ் வந்து போனதுனால இந்த ரிச்சுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாயிருது. இந்த ரிச்சுவல் நடக்கலைன்னா ஜிப்பிள் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவனுங்களோட ஃப்யூச்சரில் வந்து அவனுங்க பயங்கரமாக மோசமான வேலை வந்து ஏதோ செய்வானுங்க போல். ஸோ அது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த செரிமனி வந்து முடித்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றிடணும், காலன் ரூயின்ஸில் இருக்க கொலனியன்ஸ் எல்லாருமே இந்த நேட்டிவ்ஸ் எல்லாருமே காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவன் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம காஷ்மீர். ஸோ அவர் வந்து அனுப்பிச்சிக்கிறான் அவங்களோட பொண்ணு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் கொடுத்தா ஃபைட்டுக்காக. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போய் இதை வந்து காட்டுன்ற மாதிரி சொல்கிறோன்னே அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஐஸ் பேலஸ் மாஸ்டர் நம்ம டாலர் சென்டர்மா கிட்ட வந்து போயிடுறாரு. போயிட்டு காமிச்சோன்னே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு அவங்க பொண்ணு வந்து கொடுத்ததுன்றதுனால அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க, எதுவுமே யோசிக்காமல் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அண்ட் கோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காப்பாற்றிட்டு கிளம்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து அவங்க எல்லாருமே அழிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொன்னோன்னே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து கரெக்டாக இந்த ஒயிட் நைட்ஸ் வந்து உள்ளே வந்துடுறானுங்க. ஸோ இந்த வைஸ் ஹெட்ஸ்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியலையா. ஸோ இவங்க வந்து அசால்ட்டாக வந்து டாச் பண்ணதுனால இந்த ஒயிட் நைட்ஸ்லாம் வந்துடுறானுங்க. இவனுங்களாம் வந்து ஜிப்பிள்ஸே வந்து சூஸ் பண்ண பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி. ஸோ இவனுங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால தான் வந்து இப்போது நம்ம டாலர் சென்டார்மா எல்லாருமே வந்து என்ன நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து அனிலேஷன்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவானுங்க. பட் ஆனால் அந்த ஸ்கில் வந்து ஒன்றுமே பண்ணாது. ரீசன் என்ன, இவங்களோட ஸ்வாட் வந்து வச்சதுனால அது மொத்தமாக நியூட்ரல் பண்ணி விட்டுது. பட் ஆனால் இவங்க வந்து அடுத்து வந்து ஒரு பிளான் வந்து போட்டுட்ருக்கானுங்க. பட் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் கடைசியாக பார்த்து இந்த மிரன் ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 2 மினிட்ஸில் லைக் அந்த கடைசி சொன்ன எல்லா விஷயங்களுமே இன்க்ளூட் பண்ணி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து விட்ட இடத்துல வந்து நம்ம ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணுவோம்.
இப்போ நம்ம மிரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறோம். அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிட்டே வந்து உள்ளே இறங்கிடுறான். ஸோ நிற்காம ஓடுறான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இந்த அட்வைஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து என்ன மூவ் பண்ணணுன்ட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஒரு ஒரு சைடு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இத்தனை பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வருஷங்களாக எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் இந்த டைம் வந்து நான் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, என்னோடய உயிரே வந்து நான் இந்த லைனில் போட போகிறேன், என்னோட மொத்த லைஃப்மே வந்து நான் இந்த லைனில் போடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபயருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுறான். அப்போ அங்கே வந்து செரஸ் வந்து கத்துறாங்க, ஜின் ஏன் இப்படி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ இந்த மேட்டர்லாம் யோசிக்கிறானா, இப்போ வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்க பார்க்கும்போது பின்னாடி லவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திரும்புகிறாங்க. ஏன்னா லவர்ஸை வந்து இங்கே வந்து ஓடி போக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க சமன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க ஃபீல்டுக்குள்ளேயே தான் சமன் பண்ணியிருப்பாங்க லவர்ஸை எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அவங்க வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா, அப்போ லவர்ஸை வந்து திரும்பும்போது நம்ம செரஸ் வந்து திரும்பாதீங்க, நீங்கள் வந்து போயிட்டே இருங்க, நம்ம பண்ண மொத்த எஃபோர்ட்ஸுமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுமே லவர்ஸை வந்து திரும்பிட்டு கிளாம், இதுக்கு மேலே நான் அவங்க யாரையுமே வந்து நம்ப போகிறதில்ல, உங்களோட ரிப்ளைக்கு வந்து நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண போகிறதில்ல, எனக்கு வந்து நல்லாவுமே தெரிஞ்சிருச்சு, எந்த விஷயமே வந்து ப்ரே பண்ணுறதுனால மாற போகிறதில்லன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரி, சீக்கிரமாக எந்திரின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து நம்ம ஹீரோ கேட்குது, ஜின் ரன் கேண்டில் சீக்கிரமாக எந்திரின்ட்டு. அவன் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான். சுற்றி அந்த இடத்துல அந்த ஒயிட் நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வலிச்சுறாங்க. மொத்த சிப்பிளுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கானுங்க. அவனுக்கு மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலரஸ் சென்டார்மாவையும் செரஸ் சென்டார்மாவையும் எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கான், என்னாச்சு, நாங்கள் தோத்துட்டோமா, இப்படி தான் வந்து ஃபைனல் இருக்கணுமா, மிரக்கன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மிரக்கன் வந்து பார்த்தா மிரக்கனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ட்ராகன், அதாவது ஒரு ரெட் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சிடுது. அப்போது இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், இது வந்து செலியாக்கோட கார்டியன் ட்ராகன் கடுனே தான். அப்போ ஜிபிள் ஃபேமிலி வந்து கடைசியில் இப்படி தான் வந்து முடிக்க போகிறாங்களா, நாங்கள் வந்து தோற்று போயிட்டோமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவன் வந்து திரும்பி பார்க்குறான், தரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். இப்போ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி போச்சுன்றத நீ வந்து யோசிச்சுட்ருக்க கரெக்டாக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து முரண் வந்து இறந்து போனா இல்லையா, அப்போயே முடிஞ்சிருக்கணுமா, இல்லை மேபி இந்த ரைட் டிசிஷனாக வந்து இந்த நேவிடிஸை வந்து கூப்பிட்டு போனேன் இல்லையா, அதுவாக இருந்திருக்கணுமா, இல்லை இது எல்லாமே இல்லாமல் நீ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா, இந்த விஷயங்கள்லாம் பற்றி நீ பயங்கரமாக உன்னோட தலைக்குள்ளே போட்டு உடச்சிட்ருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை இது வந்து என்னோட சாய்ஸ் தான், நான் வந்து ரிக்ரெட் பண்ணல, ஏன்னா நான் வந்து இதுக்கு மேலே கோவமாக தான் இருக்கேன், ஏன்னா நான் வந்து இறந்து போயுமே வந்து இந்தளவுக்கு வீக்காக காம்பிடென்ட் பண்ண முடியாமல் இன்காம்பிடென்ட்டாக இருக்கேன், எனக்குள்ளே எதுவுமே வந்து மாறலை, என்னால் தான் எல்லாருமே வந்து செத்து போனாங்க, நான் வந்து வீக்காக இருக்கேன், நான் வந்து ஒரு ஃபூலுன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு விளையாடுறான். அப்போ வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியுது, உங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் வந்து எப்பயுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது, டாஸ் பண்ண மாதிரி. உடனே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறோம், இதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் கிளாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏன்ஷியன்ட் காடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ நான் தான் வந்து லைக் இந்த மிரருக்குள்ளே வந்து என்ன தான் வந்து சால்ரட்டோட ஹெல்ப் மூலிமா வந்து சீல் பண்ணி வச்சிட்டோம், நான் வந்து உனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ தான் வந்து சால்ரட்னால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு பையன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் காட் முன்னாடி நிற்கிறோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது கான்ட்ராக்டர் ஆஃப் 1000 இயர்ஸ் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. பேசுறதுக்கு ரொம்ப டைம் வந்து இல்லை, ஸோ உனக்கு வந்து இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடக்கணும்னு நீ வந்து ஆசைப்படாத, ஸோ நம்ம வந்து மொத்தத்தையும் மாற்றுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீ வந்து லைக் இவங்களால ப்ரொடெக்ட் பண்ணலை, இந்த மொத்த பெயினுக்கான இதுவுமே வந்து நீ இங்கே வந்து காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பியும் நம்ம ஹீரோவை கான்சியஸ்க்கு எடுத்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிடான், எத்தனை வாட்டி நான் இந்த மாதிரி எந்திரிப்பேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிக்கும் போது நம்ம செரஸ் வந்து ஷாக் ஆகிறாங்க. பரவாயில்லப்பா, நீ வந்து உன்னோட லைஃப்பை கூட வேல்யூ பண்ணுற போலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு, ஏன்னா லைக் இதை கூட மதிக்காமல் அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே இறங்கிடுறான் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ உயிரோட எந்திரிச்சோடனே அவன் வாழ்க்கையை மதிக்கிற போலேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பின்னாடி இருந்து முருகன் வந்து முதுகு மேலே ஒரு அடி வைக்கிறான். அடிச்சுட்டு, டேய் நீ செத்து போயிட்டான்னு நினச்சேன்டா, நல்ல வேலை உயிரோட தான் இருக்கியா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமான்னு முருகன் வந்து கற்றுட்டு இருக்கான். அப்போது எனக்கு வந்து நல்லாவே தெரியுது உன்னை வந்து கடுனே வந்து அட்டாக் பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது, கடுனேவா, அவனையே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுற, ஸோ அவன் பேர்லாம் இங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லும்போது, அந்த கடுனை வந்து என் முன்னாடி வந்தானா அவன் அப்படியே கண்ணாலே வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கான். அப்போது நம்ம இவங்க இருக்காங்களே டாலர்ஸ் வந்து சொல்கிறாங்க, உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து நம்பவே முடியல, உன்னால் வந்து ஒரு காட் டசன்ட்டே வந்து எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னு கேட்கும்போது, காட்டா
யார் எதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ. ஸோ உனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து பண்ணியிருக்க. ப்ரீஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட் டெசன்ட்டை வந்து அவரோட பாடிக்குள்ளே வந்து வர வச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்டினரி காட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த காடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இந்த ஒயிட் நைட்ஸ் இருக்காங்களா இவனுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா கொடுங்க வச்சுறாங்க. அப்படியே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா புரியலை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலியில் ஒரு மாதிரி கண்ணெலாம் மாறி அவனுக்கு வந்து இன்னுமே எந்திரிக்க முடியாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்குறானுங்க. அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இன்ஃபினிட் மேஜிக் பவர் ஒரு பேரியருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த காடு வந்து எப்படிப்பட்ட காடுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க ப்ரீஸ்டர்ஸ் லவோஸா? ஆனால் நீங்கள் லவோஸா கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது, ஆமாம் ஆமாம் என்னோடய பேர் வந்து கிளாம். நான் வந்து இந்த குழந்தைக்கு தேங்க்ஸ் சொன்னதாக வந்து சொல்லு. அவளால் தான் வந்து நான் டெசன்ட் என்னால் வந்து வர முடிஞ்சுச்சு. ஜின்ரன் கெண்டில் இந்த பெயின் அண்ட் டெத் நீ இன்னைக்கு ஆன இல்லையா, இது மொத்தமே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். இது வந்து ஒரு சின்ன லெசனாக வந்து வச்சுக்கோ. இதுக்கு மேலே நீ இன்னைக்கு என்னத்தை ஜெயிக்கணும்னு நினச்சியோ அது உனக்கு கிடச்சதாக கூட வச்சுக்கோ. ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட்னு சொல்லிட்டு இந்த ஓனருக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆர்டிஃபேக்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து எடுக்கிறாங்க. மிரரான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நான் தான் இந்த கிரியேட்டரும், இதோட கிரியேட்டர் நான் தான், இதோட சோர்ஸ் ஆஃப் மேஜிக் பவருமே நான் தான். எப்படி இருந்தாலும் இந்த பவர் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த உலகத்தையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. சோல்டர்ட் வந்து ஹெல்ப் பண்ணி லைக் இந்த இவன் வந்து என்னை சீல் பண்ணிட்டான் மிரருக்குள்ள. நான் தான் வந்து கேட்டேன். ஸோ இது வந்து நல்லாவே பாரு, இதுக்குள்ளே வந்து சோல்டரோட சீல் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த சீல் வந்து ஷேடோ எனர்ஜி மூலிமா மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இதுக்குள்ளே இன்ஃபினிட் மேஜிக் வந்து இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே நான் தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷங்களாக நான் இதுக்குள்ளே தான் வந்து இருந்தேன். இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து இவ்வளோ வருஷங்களாக என்னை இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது, நீங்கள் ஏன் பவருக்காக பார்த்தீங்க, நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு மிரக்கன் வந்து கத்திக்கிட்டு கிடக்குறான். எப்படி இருந்தாலுமே மிரக்கன் வந்து இப்போது சொல்கிறாங்க காலன் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஸோ லைக் இங்கே வந்து ஓவர் பவர் வந்து யாருக்குமே கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நான் உனக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உன்னால தான் இந்த விஷயங்களை வந்து என்னால் எண்டுக்கு எடுத்துகிட்டு வர முடிஞ்சுச்சு. இந்த 1000 இயர் கான்ட்ராக்டர் சோல்ட்ரேட் ரொம்பவுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரஸ் வந்து கான்ட்ராக்டரான சொல்லி பார்க்கும்போது நம்ம பின்னாடி டாலர்ஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓ இவன் சோல்டரோட கான்ட்ராக்டரான சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜின்ரன் கேண்டல் நீ வந்து எடுத்துக்கோ, இதுதான் உன்னோட பவர், இது வந்து சோல்டரோட பவருமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சோல்டரோட ஒரு பார்ட்னே கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சோல்டர் அவனோட ஃபுல் பவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து சீல் பண்ணி வச்சுருப்பான். இந்த மொத்த பீப்புளுமே வந்து உன்னால தான் எனக்கு வந்து தப்பிச்சாங்க. இவங்களால வந்து இந்த மொத்த இடத்தையுமே காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ சிம்பிளாக நான் வந்து ஒரே விஷயம் தான் கேட்குறேன். அந்த சீல்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்டர் வந்து உனக்காக விட்டு போன ஒரு கிஃப்ட் தான் இந்த சீல் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த மேஜிக் இந்த மிரர் இருக்கு இல்லையா ஆர்டிஃபேக்ட் அதை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட லைஃப்பில் பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சீல்குள்ளே தான் வந்து சோல்டர் வந்து இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக, சோல்டரோட ஒரு மாஸ்டர் பீஸ். இதுக்குள்ளே தான் மொத்த பவருமே வந்து போட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு போர்ஷனே கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், பட் ப்ரீஸ்டர்ஸ் லவோஸா வந்து அவங்க எனக்காக சோல்டர் வந்து சமன் பண்ணுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட தப்பான ப்ராமிஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் நினச்சாலுமே வந்து சோல்டரை வந்து சமன் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து அவங்கள மன்னிச்சிடுங்க. நீங்கள் பண்ண எல்லா விஷயத்துக்குமே நன்றி. ஸோ இன்னொரு வாழ்க்கை வந்து கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்கள வந்து திருப்பி பார்க்குறேன்னுமா சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்குள்ளே தான் இருக்க போகிறேன். அதாவது இந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கு இல்லையா, மேஜிக் ஆர்டிஃபேக்ட், அதுக்குள்ளே தான் வந்து இருக்க போகிறேன். உங்களோட மொத்த ஜேர்னியுமே நான் வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். ஸோ சோல்டரோட சைல்டு எங்களோட சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போது நம்ம சரஸ் இருக்காங்க இல்லையா, சரஸும் டாலரஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு கடவுள் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை வந்து லைக் ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மேலே அவங்களோட ஷிப் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க லவோஸா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி கிளாம் வந்து இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணல, மிரருக்குள்ளே இருந்ததுனால ரிப்ளை பண்ணலான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இவ்வளோ வருஷங்களாக அந்த மிரருக்குள்ளே தான் இருந்தேன். ஸோ ரொம்பவே நன்றி, உங்களால் தான் வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி டசன்ட் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ உங்களோட சாக்ரிஃபைஸ் தான் எல்லாரையுமே வந்து காப்பாற்றுச்சு. அதுவும்
அதுவும் இல்லாமல் லைக் நீங்கள் எல்லோரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு பெயின்ஸ் வந்து அனுபவிச்சிங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த அளவுக்கு பெரிய பேர்டனை போட்டதுக்கு என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே நன்றி. எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேட்டீங்க. ஸோ உங்களோட வாய்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எங்களோட மொத்த வாழ்க்கையுமே மாறிச்சு. எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, ஜின் கெண்டல் உன்னோட ஸ்ட்ராங் வில்னால தான் இந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த உலகத்தை நான் அவங்ககிட்ட விட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து மோசமாக அவனுக்கு கையில் ஜிப்பிள் கையில் மிரர் மாட்டின மாதிரி இந்த வாட்டி மாட்டல. நம்ம ஹீரோ கையில் இருக்கிறதுனால இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இங்கே பக்கத்தில் ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் லைக் அலைட் பவர்ஸ் மூலிமா அப்படின்னு அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ தான் வந்து நம்ம டினோ இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதுதான் வந்து லூனார் அண்ட் கேண்டில் கிட்டேருந்து வந்து ஒரு லெட்டர். ஸோ இதை வந்து காமிச்சு டெரிட்டரிக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே மேட்ரு வந்து பண்ணுங்கள். இந்த ஜிப்பிள் பாஸ்டர்ஸ், அதாவது இந்த ஜிப்பிள் நாய்ங்க இருக்கானுங்க இல்லையா, இவனுங்களை பற்றி என்னென்னலாம் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக எழுதி ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ டைனோ ஜாக்லன் நீங்கள் தான் வந்து ட்ரிகரு. உங்களால் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் மாறப்போகுது. லைக் இந்த ஜிப்பிள் ஃபேமிலினால யாரெல்லாம் அட்டாக் பண்ணப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் கூட நிற்பாங்க. ஸோ அதனால் ரெடியாக இருங்கன்ற சொல்லிட்டு நம்ம டினோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறான். அப்போ அவங்க வந்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாலரஸ், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ இங்கே பேசி முடிச்சுட்டு டாலரஸ் இருக்க பேலஸ்குள்ளே வந்து போயின்னா போயிடும். அங்கே அவங்க வந்து சிரிச்சிட்ட எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குப்பா, நீ வந்து ஒரு மேஜிக் ஸ்பாட்ஸ்மேனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அப்போது நீங்கள் பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே நன்றி. ஒரு காம்பன்சேஷனாக ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது ஒரு சோல்டரோட கான்ட்ராக்டர் ஒரு மேஜிக் ஸ்பாட்ஸ்மேன் கிட்ட நான் என்னத்தப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிக்கிறாங்க. இந்த வாட்டி நான் அப்படியே போக வந்து விடுறேன், என்ன என் பொண்ணு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்புகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜேர்னிலாம் இருக்குன்னா இவங்க வந்து நிறைய வாட்டி நம்ம ஹீரோவை செரஸோட பாய் ஃப்ரெண்டு நம்ம சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செரஸ்க்கு ஒரு மாதிரி சை ஆகிட்டு அவங்க வந்து கத்திட்டு எடுப்பாங்க, ஏமா அப்படி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கிளம்பிடுறான், ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பிளாக் சி வந்து காட்டுறாங்க, நம்ம கைரனை வந்து அங்கே மான்சர்ஸ்லாம் கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பிடும் போது நம்ம செரஸ் வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. உன்னோட யங்கஸ்ட் சைல்டு இருக்கா இல்லையா, அவனை என்னோடய ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ண விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாலரஸ் வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. ஆக்சுவலாக எனக்கே வந்து இது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நீங்கள் ஸ்டோரி கவனிச்சிங்கன்னா நடுவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோ 1 hour வந்து தாக்கு பிடிக்க சொல்லுவான். அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்களே என்னை வந்து உன் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம டைனோ ஜாக்லன் வந்து பார்த்தீங்கன்னா அதை லெட்டர் எடுத்துகிட்டு போய் லூனா அண்ட் கேண்டில் கூட கொடுத்தோன்னே இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்குன்றது நம்ம லூனாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரிய வருது. யங்கஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான் போல். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்க இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் பக்கத்தில் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல இதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது ஆக்சுவலாக அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. ஏன்னா ஹெல்ப்புன்ற மாதிரி இல்லாமல் லைக் இதை வந்து வேலை செஞ்சு இது பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ட்ரைப் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை வந்து கலோனியன்ஸ் அவங்களுமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரன் கேண்டல்ஸ் கூட தான் இப்போ இவங்க வந்து இருக்காங்க ஒரு டெரிட்டரிக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் வந்து உங்களுக்காக எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம டேனோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். காலனோட நேட்டிவ்ஸ் மசாக்கர் ரொம்ப மோசமாக வந்து இருந்துச்சு, நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, ஜிப்பிள் ஃபேமிலியோட லைக் மரியாதையாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பறந்து போயிடுச்சு. ஏன்னா ஜிப்பிள் எதிர்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல பெமெண்ட் டெம்பர் இருக்கானுங்க இல்லையா, அந்த அமீர் பெமெண்ட், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஜிப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது இன்னசென்ட்டான ஒரு ஆளுங்க, அவனுங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு அவனுங்க பக்கம் நிற்கிறானுங்க. ஸோ இதனால ஜிப்பிள் ஃபேமிலியோட மொத்த மரியாதை, மொத்த டிக்னிட்டி, மொத்த ஹானர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அவனுங்க ஒரு மாதிரி சைலண்ட் ஆட்டாயிங்க. அதுவும் இல்லாமல் லைக் பெமெண்ட் வந்து இப்போது ஜிப்பிள் கூட இருக்க மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டைனோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறான். இது வந்து பயங்கரமான ரீச் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ இதனால் நிறைய டொனேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு நம்ம டைனோக்கும் அந்த கொலோனியனில் இருக்க ஒரு பொண்ணுக்குமே. ஸோ நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மாஸ்டர் ஜின்னு வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன மேட்ருனா எல்லாருக்குமே நியூஸ் வந்து போயிருக்கும் இல்லையா, அதில் என்ன இருக்குன்னா ஒரு அட்வென்ச்சர் தான் வந்து எல்லா மேட்டருமே வந்து முடிச்சாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அன்னோன் அட்வென்ச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யங் மாஸ்டர் ஜின் தான். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ளாக் பேரராக மாறுவார், மொத்த ரன் கேண்டில் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸையுமே வந்து உயர்த்துவார், ஒரு நாள் இந்த மொத்த ஜிப்பிள் ஃபேமிலியுமே வந்து அவர் வந்து அப்படியே புதைச்சிடுவாருன்னு நம்ம சொல்லிட்டு இந்த பேனல் வந்து காட்டுறாருங்க. அற்புதமாக பார்த்தீங்கன்னா அந்த பேனல் வந்து இருக்குது. ஸோ
ஸோ இன்னொரு பக்கம் கான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்டார்மா வந்து உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அதான் திருப்பி நான் லீனியராக தானே போவோம், திருப்பி அங்கே வந்து காட்டுறாங்க. நம்ம என்டார்மா உள்ளே வந்ததை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம கைரன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறதை விட்டு மற்றவங்களோட மெடிடேஷனை வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணுறியா ஒரு கல்யாணத்துக்காக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. என்னப்பா இதெல்லாம் புது டெக்னிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கான் வந்து உள்ளே வந்துட்டானா, உன்னோட பேர் கென்னு என்ன பேர் உனக்கு கானா அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் கானுன்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். அவன் வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறான். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, இந்த மாதிரி காலனோட மசாக்கர் இன்சிடென்ட் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பாசர் பையா சில்ட்ரன் கேண்டல் மிரக்கன் எல்லாருமே வந்து அந்த இடத்துல போய் மிரன்ஷிப்பில் வந்து கொண்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவன் வந்து மிரன்ஷிப்பில் கொண்டானான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே அன்னோன் அட்வென்ச்சர்னு இன்னொன்று வந்துருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை தான். ஏய் நீ எதாவது பண்ணியான்ற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்கும்போது டேலரிஸ் வந்து என்ன பார்க்காதப்பா, அவன் காஷ்மீர் வந்து கேட்டதுனால தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவருக்கு வந்து கோவம் வந்தது. எவ்வளோ தைரியம் இருந்தால் காஷ்மீர் வாங்கிட்டு வந்திருப்பான், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து லீக் பண்ணக்கூட நான் எத்தனை வாட்டி சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. அவன் வந்து கண்டிப்பாக நான் வந்து வார்ன் பண்ணி ஆவேன்ற மாதிரி சொல்லிட்டு கைரன் வந்து கத்திட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு குட் ஐடியாவா இல்லை, அதுக்கு பதிலாக அவனை வந்து ப்ரைஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க டேலரிஸ் வந்து. ஏன்னா காஷ்மீர் வந்து உனக்கு வந்து லாயலாக இல்லை, உன்னோட பையன் ஜின்ரன் கேண்டலுக்கு மட்டும்தான் வந்து லாயலாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இவருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்குது, ஆமாம் கரெக்டு தான், பட் எங்கஸ்ட் வந்து நான் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷனில் வந்து போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. அப்போ சரி உன்னோட கடனை வந்து தீர்க்கணும்னா இந்த நான் சொன்ன விஷயங்களை பற்றி மறக்காத, கண்டிப்பாக என்னோட பொண்ணுக்கும் உன்னோட பையனுக்கும் லைக் ரொம்பவுமே ஒரு சூட் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு அந்த மாதிரி டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறான். இது எல்லாமே உண்மை தான், பட் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி அல்லு இல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சிடறான். ஏதோ நடந்த மாதிரி அவனுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போ கில்லி வந்து கேட்குறாங்க, யங் மாஸ்டர் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் வந்து சும்மா அப்படியே தூக்கத்தில் ஒரு மாதிரி இதுவாகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நிம்மதியாக நம்ம மொத்த ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ காலனில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இந்த பெயினால் அவங்களுக்கு வந்து பயங்கரமான க்ரோத் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து கில்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேபி கரெக்டு தான், நான் வந்து காலன் இன்சிடென்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த மிரர் ஆர்டிஃபேக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும்போது ஸோ அதை பற்றியுமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக கொஞ்சம் இமேஜ் பின்னாடி வர மாதிரி இருக்கும், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பையனா சொல்கிறான், என்கிட்ட 6 ஸ்டார் இருக்க ஸ்வாட்ச்மேன்ஷிப் இருக்குது, 5 ஸ்டார் ஷேடோ எனர்ஜி இருக்குது, 7 ஸ்டார் மேஜிக் பவர் இருக்குது. ஸோ லைக் கிட்டத்தட்ட மிரர் இருக்கிறதுனால மட்டுமே வந்து என்னால் 7 ஸ்டாராக வந்து ஈஸியாக ஆக முடிஞ்சு. இதுக்கு மேலே என்னால் போக முடியுமான்னு தெரியல, பட் இந்த சீல் வந்து இன்னுமே வீக்கெண்டுமே ஆக முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நம்ம பிளாக் சீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலரிஸ் வந்து போகிறாங்க. அங்கே வந்து கைரன் வந்து மெடிடேஷனில் இருக்கும்போது அவங்களோட பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம கைரன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம கான்வே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த லெட்டரை கானோட லெட்டரை வந்து நம்ம கைரன் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து நம்ம ஜின் ஆகிட்டானா அப்படின்னு நான் சொல்லி பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணது இவங்களுமே இருக்காங்கன்றது நம்ம கைரனுமே பார்த்தீங்கன்னா தெரிய வருது. பட் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இவன் தான் வந்து ஹெல்ப் கேட்டான்னு சொல்லிட்டு, காஷ்மீர் தான் வந்து ஹெல்ப் கேட்டான், ஸோ அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. எனிவேஸ் இந்த மேட்ரு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே முடிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஓடி வந்துட்டு நம்மளோட 7 கலர்ஸோட ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட்டை பற்றி ஒருத்தன் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த சீக்ரெட்டே அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போது யார் அவன் எக்ஸ் ஒர்க்கராக இருக்குமா இல்லை யாருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ போய் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்க்க இவன் ஸ்கேமர் மாதிரி இருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு காஷ்மீர் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்கா, அந்த அந்த இது கூட போவானுங்களே இன்னுக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம ஜெட்டு வந்து இந்த ட்ரிங்கில் பாய்சன் கலந்து கொடுப்பான், அப்படியே கொல்றதுக்கு பிளான் பண்ணுவான், அவன் தான் இவன். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது, இவன் தான் வந்து லைக் நிறைய வாட்டி எங்களை வந்து குத்த ட்ரை பண்ணான் பின்னாடி இருந்து. பட் எப்படியோ வந்து அவனுக்கு பையன் இருந்ததுனால நான் வந்து அவனை வாழ விட்டேன். இப்போ வந்து பார்க்கும்போது லைக் சீரியஸாகவே இங்கே ஒரு இஷ்யூ இருக்கு போலேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் பேசுகிறா, உனக்கு வந்து எப்படி எங்களோட பிரான்ச்சோட லொக்கேஷன் வந்து தெரிஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து நான் வந்து அர்க்கினில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ வந்து அப்போது டெஸ்டிங்கில் இருக்க ஒரு ஆளான்னு கேட்கும்போது, அங்கே ஒரு இன்ஃபார்மன்ட் மாதிரி அர்க்கினில் வந்து என்னை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான்.
ஸோ ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சொல்லியிருக்கான் இல்லையா, அவனை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். டக்குன்னு திரும்பி பார்க்குறான், நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் நிற்கிறத பார்த்துட்டு இவன் ஏன் இங்கே நிற்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர ஷாக் ஆயிடான். இவன் வந்து ஒரு ஸ்கேமிங் பண்ணுற ஒரு நாய் இவன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். சார் காஷ்மீரி இவனை வந்து நம்பாதீங்க, வந்து ஒரு ஏமாத்துக்காரன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மீர் வந்து ஸ்பாட் எடுக்கிறாரு. உடனே நம்ம இவன் உள்ளே வந்துடுறான். மிரக்கணும் வந்துட்டு, டேய் உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் வந்து ஒன்று ஐஸ்கிரீம் நான் சொல்லலை என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மீரை பார்த்து கத்தும் போது, சாரிப்பா எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, என்னை வந்து மன்னிச்சிருங்கன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஜெட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம காஷ்மீர் வந்து கத்திட்டு கிடப்பாரா, லைக் ஒன்றுமே புரியாமல் கத்திட்டு கிடப்பாரு. இவனை பார்த்தோன்னே வந்து சைலண்ட் ஆயிடாரு. அப்போ இவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது போல், நம்ம தான் வந்து இடம் உடம்பு மாட்டிக்கிட்ட போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா நம்ம கில்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தெரிவாங்களா, அதனால அவனுக்கு வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க நோபல் சார், நான் வந்து எனக்கு வந்து ஒழுங்காக தெரியல, நான் வந்து ஒரு இடியட்டுன்றமா சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பான். சரி ஏதோ சொல்ல வந்தல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவரோட ரியல் நேம் வந்து டாக்கன் மேரியஸ், அவர் வந்து ஒரு ஃபார்மர் ரென் கேண்டில் கேரக்டாக தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்லும் போது, மேரியஸா இது ஒரு மாதிரி ஃபெமிலியரான நேமாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ தான் கில்லி வந்து சொல்கிறாங்க, டைமுன்னே மேரியஸ் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் யங் லேடி நானியாக இருந்தாங்க, யங் லேடியோட நானியாக இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அவங்களோட சர் நேம் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னோடனே தான் புரியுது. ஸ்பைடர்மேன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெல்கி கிங்டம்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஹூவி ஃபஸ்டர் அலைட் பவர்ஸ்னு ஒரு இது வந்து இருக்கும், அங்கேருந்து டெல்கின் கிங்டம்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கான். ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு காமனரோட ஸ்டேட்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ரன் கேண்டலோட கேரட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறான். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க அவன் வந்து யூஸ் பண்ண நேம் வந்து டாக்கன் மேரியஸ். ஸோ அவனோட ரியல் நேம் வந்து அல்லு கிடையாது, ஸோ அவனோட ஒரிஜினல் நேம் வந்து இதுதான், பட் மொத்த விஷயத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறா, அப்போ கில்லி நானி டைமுனேவே வந்து டெல்கி கிங்டம்லாம் தான் வராங்களா அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கரெக்ட் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் எப்போ எக்ஸாம் எடுத்தாருன்னு கேட்கும்போது 1776 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி வந்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது இங்கே நானிஸுமே வந்து யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ரன் கேண்டில் ஃபேமிலிக்குள்ள இருக்க நானிஸ் இருக்காங்களே, அவங்க வந்து சும்மா சில்ட்ரன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டியுமே இருக்குது. லைக் அவங்க இருக்க பொசிஷனை பொறுத்து அவங்களோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். லைக் எப்படி சொல்லணும்னா, ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம லூனா ரன் கேண்டில் வந்து டெம்பரரி ஹெட்டாக இருந்தாங்க. அப்போ அவங்களோட நானி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பயங்கர பவர் வந்து இருந்துச்சு. மேபி இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டில் ஒரு மாதிரி சைலண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அப்போ டைமுனே வந்து தனியாக வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போது எதுக்கு, அப்போ நான் கண்டிப்பாக பர்சனலாக டெல்கிக்குள்ளே போய் கன்ஃபார்ம் பண்ணும் போல நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ நம்ம டெல்கிக்கு போகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ டெல்கி கிங்டம் வந்து காட்டுறாங்க. அங்கே ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு இருக்கான். ஏய் நான் சொன்னல மொத்த கலெக்ஷனோட டெட்லைனுமே நீ வந்து வச்சிருந்தனா கண்டிப்பாக நீ சாவ தான் போகிற அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓப்பன் பண்ணுறான். சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். அப்போ அந்த கீழே இருக்கான் இல்லையா, அதாவது அடிப்பட்டவன் வந்து கத்துறான், நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க, என்னோட குழந்தைக்காக நான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் போய் அத்தாரிட்டிஸில் ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னொடனே, ரிப்போர்ட் பண்ணுவியா, நான் வந்து கிரேட் ரன் கேண்டல்ஸ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கும்போது, தம்பி கொஞ்சம் நிறுத்துறியா, எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ ட்ரபுளில் மாட்டியிருக்க மாதிரி தெரியுது பிரதர் கார்பருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து வராங்க, நீயே இங்கே வந்துடுற மாதிரி சொல்லி பார்க்க அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கொண்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் அடிப்பட்டதுக்கால அவன் வந்து என்னை வந்து விட்டுருங்க, நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், இதை வந்து மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது, எங்களுக்கு வந்து உன்னோட காசெல்லாம் வந்து தேவையில்லை, பட் சாரி எங்களை வந்து மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து கொண்டுடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இது வந்து பர்சனல்லாம் கிடையாது, மேபி நீ வந்து அன்லக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோ, அதனால தான் நீ வந்து இந்த இடத்துல செத்து போகிற, இங்கே நடக்கிற எல்லா விஷயமே ஒரு ரீசனுக்காக தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு பர்சனுக்காக தான் நாங்கள் மொத்த விஷயத்தையுமே வந்து பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டான ஒரு வீடியோனா, அதாவது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்த லாங்கஸ்ட்டான வீடியோனா இதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் அப்படியே கட் பண்ணி தான் வந்து போட்டிருப்பேன். பழைய வீடியோஸ் அப்படியே எடுத்து ஒரு ஃபுல் மூவியாக தான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோ தான் கிட்டத்தட்ட 1 hour 40 minutes வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3:34 வரைக்கும் வந்து காலைல ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்துருப்பா, ஒரு 7 to 8 hours வந்து இந்த வீடியோக்காக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் கேட்டதுக்காக தான் வந்து பண்ணேன். ஸோ அதுக்காக ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம சீக்கிரமாக 7K வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே தான் எபிசோட்ஸ் வந்து இன்னும் தாறுமாறாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடையே நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவிலே கிட்டத்தட்ட நான் 50 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணேன். லைக் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான் 50 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணது. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 40 சாப்டர்ஸ் இருக்குது, நான் சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் நான் ஒரு 500 இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நிறையா தேவையில்லாத ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டேனே தவிர அதை க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. முக்கியமான மேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக கவர் பண்ணிட்டேன். எந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணல. ஸோ அப்படி விட்டுருந்தாலுமே அந்த ரீகேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ சரியான டைட்டில் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ சுத்தமாக வந்து எனக்கு வந்து டைமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னோடய ஃப்ரீ டைமையும் தாண்டி நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோக்கு ஒர்க் பண்ணேன்னா எந்த அளவுக்கு நான் மாட்டிட்டு போன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். அதனால் அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு எபிசோடோட நம்ம இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா வேறு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.